கார்த்தி, கேக்குதா கார்த்தி? சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கார்த்தி? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. என்னாச்சு? ரொம்ப நாள் ஆளை காணோம். இல்ல கார்த்தி, வருவேன் கார்த்தி. ஸ்பீக்கர் நிக்க வாங்குறது இல்ல. ஜெயிலர் 2 பாட்டு கேட்டீங்களா கார்த்தி? கேட்டேங்க, பாட்டு கேட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? காவாலா அளவுக்கு இல்லை, பட் ஓகே, பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நாளான்னைக்கு பெரிய ஹிட் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆமா, திடீர்னு ரீல்ஸ் நிறைய போட்டு கார்த்தி, ஆனா எல்லாத்துக்கும் ப்ரோமோ இருக்குல்ல கார்த்தி? இதுக்கு ப்ரோமோவே வரல. நெல்சன் ப்ரோமோ ஒன்று இருக்குமே, வந்துச்சு. காவாலாக்கு வந்துச்சு. அந்த மாதிரி வரல, சும்மா சாங் மட்டும் இது பண்ணி விட்டுருந்தாங்க. என்ன ரீசன் கார்த்தி இதுக்கு நெல்சனோட ப்ரோமோ வரல? தெரியலையே சொல்லுனே. நான் கார்த்தி நேற்று வரல. இல்லைங்க, நேற்று கொஞ்சம் வெளில போயிட்டேன் சொல்ல. ஓகே ஓகே. இந்த வாரம் வந்த படம் ஏதாவது பாத்தீங்களா கார்த்தி? நான் எல்லா படமும் பார்த்துட்டேன். நீ சொல்லுங்க, எந்த படத்தை போய் கேட்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ராமன் லீலா ரிலீஸ் இன்னைக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் ஓ எனக்கு பிடிக்கலங்க. அது ஓ சுமாராக இருந்துச்சு. ஓகே ஓகே. எந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ரோ? தெலுங்குல ரவிதேஜா அது அந்த இருமுடி நல்ல ரிவ்யூ டபுள் பார்த்துச்சு. ஆக்பரன்சின்னு ஒரு பஞ்சில் அந்த படத்தோடய அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அந்த ஸ்டைல் தான். அந்த படம் என்னன்னு தெரியலையா? தமிழ்ல வேற என்ன மூவி வந்திருக்கு? தமிழில் வந்து மொத்த ராத்திரி, ராமலீலா, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தெலுங்கு படம் இருமுடி நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மலையாள படம் இந்த நிவின் பாலி தான் அந்த இருமுடி ரெண்டுமே நல்லா இருக்குன்ற மாதிரி நல்லா இருக்குன்னாங்க. ஆமாம், ரெண்டுமே நான் பார்க்கல. கார்த்தி, வீசி விஸ்வநாதன் பாத்தீங்களா ப்ரோ? சன்ஸ் எப்படி சைலண்டா கார்த்தி சம்பவம் போயிட்டு பண்ணிருக்கு. இருக்கு? ரொம்ப கம்மியாக தாங்க போகுது. வீக்கெண்ட் மட்டும் தான் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடுச்சு மண்டேல இருந்து. சட்டமன்றம் என்ன மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிருக்கு, அதை பத்தி ஏதாவது? இன்னும் மோசமா இருக்கு. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தெரியல, நான் ஃபுல்லா பாக்குறது இல்ல, லைவ்ல பாக்குறது இல்ல, அதனால எனக்கு தெரியல. கார்த்தி அதை ஸ்டார்டிங் பார்த்தேன் கார்த்தி, அதுக்கப்புறம் பார்க்க முடியல கார்த்தி. வள வள வளன்னு போயின்னு இருக்கு. ஆடியோ வரல ப்ரோ. அட்டாக் மூலியே போயிட்டு இருக்கு. தெரியல ப்ரோ கேக்குதா? ஹலோ சாய் ப்ரோ, கேக்குது? யூடியூப்ல ஆடியோ வரல. அப்படியா? ஆமா ஆமா. என்ன பிரச்சனை தெரியலையே. ரொம்ப எல்லாரும் மாத்தி மாத்தி கேவலமா கத்திக்கிட்டு ஒரு கடைசியில மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கே கார்த்தி. ரெண்டு பேரும் சட்டசபையில ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த சண்டை கூட ஹெல்த்தியா இருந்தா ஓகேங்க. ஆனா ரொம்ப இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். சங்கி, பாத்ரூம் அமைச்சர் இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாம் தான். ரொம்ப சீப்பான சண்டையா இருக்கு. அதான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு மாண்புமிகுன்னு முன்னாடி போட்டுக்கிறாங்க. அது கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் யாரும் பேசலையா? அது ஆமா எதுவும் இதுதான் ப்ராப்ளம் பண்ணுச்சு. அந்த இருமுடி பாத்தீங்களா கார்த்தி? அது அந்த படம் பார்க்கலங்க இன்னும்.
தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கா இல்ல எப்படி கத்துது? தமிழ்ல வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்து. ஆனா அதை பார்த்தவங்க தெலுங்குல பார்த்தாங்க, தமிழ்ல எப்படின்னு தெரியல. கார்த்தி, இந்த ஜாய் ஆலுகாஸ் வந்து ஏதோ 1 பைசாக்கு வந்து டெண்டர் வந்து பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்மா, அது உண்மையா கார்த்தி? அது எல்லாரும் போடுறாங்க, அது உண்மையா? ஆமா 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 brother. இதுதாங்க. 70% இதுவே கல்யாண் 30%. அது எப்படி கார்த்தி 1 பைசே தான் போட்டிருக்காங்க மொத்தமாவே எல்லாம் சேர்த்து? அது அவங்க லாஸ்ட் தான் வரும். ஆனா ஏன் அந்த ட்ரெண்டை வந்து அப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. விளம்பரம் தான் ப்ரோ, விளம்பரத்துக்காக தான் பண்ணுவாங்க. ஆனா ப்ரோ அவர் நடிச்சது வந்து விஜய் நடிச்சது வந்து ஜோஸ் ஆலுகாஸ் தானே ப்ரோ? ஆமா டிசி படம் நல்லா இருக்கா ப்ரோ? தெரியலையே. டிசி வந்துச்சா? ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ டிசி பார்க்கலையா? 100 கோடி அடிச்சிருக்குன்னு போட்டிருந்தாங்க ப்ரோ. ஏண்டா அப்ப அது கேள்றா. டிசி நல்லா இருக்கானா அப்புறம் டிசி ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு கேட்பியா? ஹாய் ப்ரோ. 100 crore கலெக்ஷன் ரியலா? அதெல்லாம் தெரியலங்க, நான் பார்க்கல. ஆனா நல்ல கலெக்ஷன் தான், சூப்பர் கலெக்ஷன் டிசி. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. நேத்து ஏன் ப்ரோ ஸ்பேஸ் போடல? நேற்று வெளில போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட. சரி ப்ரோ, முந்தா நேற்று வந்து நம்ம ஸ்பேஸ் ஃபுல்லா கேட்டோம் ப்ரோ. ஓகே. நீங்க வந்து தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பத்தி பேசுனீங்களா ப்ரோ? அப்படியா? சரி ஓகே. தெரியல எனக்கு. ஆமா ப்ரோ, ஞாபகம் இல்லையா? இல்ல ப்ரோ, நீங்க சொல்லியிருந்தீங்க தமிழ் மார்க்கெட்ல விஜய் தான் நம்பர் 1ல இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. எனக்கு அப்பையில இருந்து டவுட் இருந்துச்சு ப்ரோ. அஜித் படம் வந்து எல்லா நாள்லயும் வரப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துச்சு, கிளாஸ் விட்டுச்சு. அதுல அஜித் படம் தானே ப்ரோ ஜெயிச்சுது? என்ன படங்க? வலிமை தனியா தானே ப்ரோ என்ன வந்துச்சு? படங்க? அதுதான் ப்ரோ Day நான் one சொல்றேன். பார்க்க விஜய் கூடாது மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிடேஸ்ல இல்ல ப்ரோ, விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தீபாவளி அந்த 2 பண்டிகை தவிர வேற எந்த நாளையாவது ஒரு படம் வந்திருக்கா ப்ரோ? சொல்லுங்க, நார்மல் நாள்ல. கோட் வந்துச்சு ப்ரோ. கோட் வெளியே வந்துச்சு, வந்து ஜனநாயகம் கோட்டு கூட வந்து கோட்டு கூட விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்ட் ப்ரோ. ப்ரோ ஜனநாயகம் அப்படி ஜனநாயகம் இருங்க, ஜனநாயகன் வந்து விஜயோட கடைசி படம். நான் வந்து சொல்றது வந்து விஜய்க்கு பீஸ்ட் மார்க்கெட் வந்துச்சு ப்ரோ, பீஸ்ட் படம் வந்துச்சு. பீஸ்ட் வந்துச்சு, தமிழ் புத்தாண்டுன்னு Beast சொல்லுவாரு. ப்ரோ. அது என்ன அதுதான் சொல்ல சொல்றேன். விரும்புறீங்க அது சொல்லுங்க. மேட்ருக்கு நான் என்ன ப்ரோ சொல்றேன் அப்படி ப்ரோ, விஜய் பாத்தீங்கன்னா படம் வந்து தீபாவளிக்கு எந்த படத்தோட இருப்பா. இல்ல ப்ரோ, நான் டவுட் சொல்லிடுறேன். கிளாஸ் விட்டு விஜய் படம் ஏதாவது ஒரு படம் ஜெயிச்சிருக்கா ப்ரோ? நீங்க பெரிய ஹீரோ கூட சொல்லுங்க ப்ரோ. வாரிசு வாரிசு தெரியுமா அடிச்சிருக்கா ப்ரோ? வாரிசு தெரியுமா? ப்ரோ வாரிசு. இருங்க வாரிசு ப்ரோ. மத்த இதெல்லாம் விடுங்க ப்ரோ, தமிழ்நாட்டுல நீங்க சொல்லுங்க ப்ரோ, மக்கள் எந்த படத்தை ரொம்ப விரும்புனாங்க? நீங்க சொல்லுங்க, வாரிசு தான். ரசிச்சாங்க. வாரிசு தான். ஐயோ வாரிசே பாருங்க கலெக்ஷன் வச்சு brother. எப்படி கலெக்ஷன் என்ன ப்ரோ சொல்ல முடியும்? வாரிசு தானுங்க. அப்போ யங்ஸ்டர் லைக் எதை bro பண்ணிட்டு யாரும் ரசிச்சாங்க? தியேட்டர்ல சொல்லுங்க bro. பாக்கலையா? இல்ல ப்ரோ, வாரிசு ஃபேமிலி படம் வந்து வாரிசு ஃபேமிலி தானே. பேண்ட் போனாங்க. சொல்லுங்க. வாரிசு தானே. ஆமா ப்ரோ, யங்ஸ்டர் எந்த படத்தை ப்ரோ அதிகமா பார்த்தாங்க? ப்ரோ விட்டா அடுத்து அஜித் ஃபேன்ஸ் எதை நான் விரும்புறாங்க பேசுறேன். கேப்பீங்க போல. அஜித் ஃபேன்ஸுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கேப்பீங்க ப்ரோ. அப்படிதான் இல்ல நான் bro. புரியல நான் என்ன எனக்கு. சொல்றேன்னா, விஸ்வாசம் பேட்டை வந்துச்சு. அப்ப வந்து விஸ்வாசம் 140 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு அதை நீங்க வந்து அதுக்கான ரிப்போர்ட்டே இருக்கு. சரி ரஜினியோட அப்ப பெரிய வந்து பேட்டை படம் அஜித் வந்து சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா இல்ல ப்ரோ, வாரிசும் நான் என்ன துணிவு சொல்ல வரும்போது வரேன்னா, வாரிசு கலெக்ஷன் அதிகம். இது வீரன் ஜில்லா வரப்ப எந்த படம் ப்ரோ அதிகம் கலெக்ஷன்? சொல்லுங்க ப்ரோ, ஜில்லா தான் அதிகம். சொல்லுங்க. அமராவதி வரும்போது ஏய், போயிருந்தீங்க. ஜில்லா போயிருங்க தான் நீங்க நீ 10 collection இல்ல வருஷத்துக்கு அதிகம். ப்ரோ, நான் வந்து சொல்றேன் ப்ரோ, கிளாஸ்னாவே என்ன எப்படி சொல்றது, அதே மாதிரி ஜெயிக்கணும் ப்ரோ. அதனால அஜித்துக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியா அதுதாங்க இருக்கலாம். வாரிசு துணிவு தானே. டிசெண்டா வந்த கிளாஷ் தான். வாரிசு துணிவுல நீங்க பாருங்க எவ்வளவு கோடி வித்தியாசம் வரும் தமிழ்நாட்டுல, நீங்க சொல்லுங்க ப்ரோ. எவ்வளவோ இருக்கட்டுங்க, 100 ரூபா இருக்கட்டும், அது ஏங்க பிரச்சனை இல்ல. 1 ரூபானாலும் பட்ஜெட் ஜெயிச்சது யாரோ அவங்க தானங்க, அதானங்க அர்த்தம். 1 ரூபானாலும் விஜய் தானே ஜெயிச்சாரு, விஜய் தான் நம்பர் 1. லியோ படமே 140. நான் அதான் bro, இந்த ஒரு படத்துல நீங்க ஜெயிச்சிட்டு ப்ரோ, மத்த எல்லா படத்துலயுமே அஜித் கிளாஸ் விட்டு ஜெயிச்சிருக்காரு. நார்மல் நல்ல படம் விட்டுருக்காரு ப்ரோ. யாரோட கிளாஷ் விட்டாரு? பொங்கல் பண்டிகை புரியல, கமல்ஹாசனோட தூங்கவன படம் விட்டாரு, ஜெயிச்சாரு. சரி ரஜினியோட பேட்டை படம் விட்டாரு, ஜெயிச்சாரு. அதான் இல்ல இந்த மாதிரி சொல்றேங்க. விஜய் எந்த கமலஹாசனோட அஜித் பெரிய ஆளு, ரஜினிகாந்தோட அஜித் பெரிய அப்படி சொல்லிக்கலாம். ஆனா விஜயோட கிளாஷ் விட்டு ஜெயிக்கலையே. மக்கள் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா துணிவு உங்களுக்கு எப்படி ப்ரோ ஈக்குவலா தானே ப்ரோ டப் கொடுத்து போனுச்சு தமிழ்நாட்டுல?
எவ்வளவு கோடி ப்ரோ டிஃபரெண்ட் நீங்க சொல்லுங்க ப்ரோ கார்த்திக் ப்ரோ. டஃப் கொடுத்தாலும் செகண்ட் வீக்ல துணிவு இல்ல டஃப் பிரதர். கொடுத்தாலும் விஜய் தானே ப்ரோ செகண்ட் நம்பர் வீக்ல துணிவு ஒன்னு. இல்ல பிரதர். வாரிசு தானே நம்பர் ஒன்ல Final மொதல் week ஃபர்ஸ்ட் pick வீக் யாரு பண்ணுங்க ப்ரோ? bro. முதல் வீக் எந்த படம் ப்ரோ ஓவர்டேக் பண்ணிச்சு ப்ரோ தமிழ்நாட்டுல சொல்லுங்க ஐயோ ப்ரோ. கடைசி பிரதர், ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் அஜித் யார் bro, வரான்னு அஜித் தெரியும், bro, கடைசியில அஜித் யார் bro, நம்பர் நம்பர் ஒன்னு தான் தான் bro. தெரியும். இல்ல bro. Fan நான் critic என்ன team சொல்ல bro. வரேன்னா bro. நல்லா கேட்டுங்க. விஜய் மூவி ஐயா என்னைக்குமே நாங்க ஒரு சிஎம் ரஜினி ஆயிட்டோம் இல்ல ஐயா. ஒரு படத்துல தமிழ் நடிக்க சினிமா வேலையை பாருங்க ஐயா. இல்லங்க. நான் புரிஞ்சிக்க கார்த்திக் மாட்டீங்க ப்ரோ ஐயா. டவுட் ஏங்க சண்டை கேக்குறேன். போடுறீங்க? நான் இல்ல இல்ல, நாங்க கார்த்திக் ப்ரோ வேணாம் தெளிவா வேணாம் கேட்க மாட்டீங்க கேக்குறேன் ஐயா. ப்ரோ. நாங்க சண்டை போட 300 வரல கோடிக்கு ப்ரோ. ஏதாவது நீங்க படத்தை எடுத்து முதலமைச்சர் காட்டுங்க ஐயா. பேசுறீங்க கலெக்ஷன் பண்ணி காட்டுங்க ஐயா. 200 ப்ரோ. கோடி தாண்ட நாங்க மாட்டீங்க ஐயா. கொஞ்சம் என்ன ஓகே ஐயா? பண்ணிட்டோம் ப்ரோ. நீங்க கலெக்ஷன் கூட எத்தனை விளையாட்டு கோடி இல்லையா? பேசுறீங்களா எப்ப பார்த்தாலும் அந்த படம் லாஸ்ட் ப்ரோ? இல்லையா? அந்த படம் உங்களை லாஸ்ட்னு வச்சு சொல்லியிருக்காங்க. கேட்டு படம் பாருங்க. எடுத்த தயாரிப்பாளர் தேனாண்டர் பிலிம்ஸ் ஒழிஞ்சு போயிட்டாரு. எங்க படத்தை இது 100 வச்சு வருஷம் எந்த கழிச்சு தைரியத்துல போனி சொல்றீங்க கபூர் நீங்க? என்ன சொல்லுங்க பண்றாருங்க? ப்ரோ. போனி கபூர் இது ஆஸ்கர் சார் வாங்கிட்டு போனி வந்திருக்காரு. கபூர் 3 படம் பண்ணிட்டாரு சார். 3 படமே ஹிட் கார்த்திக் ப்ரோ. எது ப்ரோ ப்ரோ வலிமை? எந்த மூணு நான் படம் வலிமை சார்? சொல்றேன் ப்ரோ. வலிமை திருப்பூர் ஹிட்டா? சுப்பிரமணியனே வலிமை ஹிட்டா? திருப்பூர் சுப்பிரமணியனே சொல்லிட்டாரு ப்ரோ. வலிமை பாக்ஸ் ஆபீஸ் அஜித்தை கலெக்ஷன் வச்சு சொல்லுங்க, வந்து எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஏங்க நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு கலெக்ட் வலிமை பண்ணுன்னு சொல்லுங்க. பிளாப்போ ஹிட்டோ. ஆனா எங்க ஆள் என்ன பண்ணாரு? அடுத்து அந்த படத்தை கூட ஜெயிக்க வச்சாரா சரி இல்லையா? இல்ல இல்ல, இப்ப எங்க ஆளுக்கு நான் சுப்பிரமணியம் ஏதோ பண்ணுவேங்கிறேன். சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் யார் பிடிச்சிருக்கு? சூர்யா தான் நம்பர் 1 சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யார் துணிவு ஒத்துட்டீங்களா? கொடுத்து பிடிச்சிருங்க? ஜெயிக்க வச்சாரு ப்ரோ. துணிவு ஜெயிக்க வச்சார்ல ப்ரோ. யார் துணிவு பிடிச்சிரு? லாஸ்ட் படம் அவருக்கு. அடுத்து யார் பிடிச்சிரு? அடுத்த படம் போனி கபூர் தானே. எங்க ஆளு படம் போலினாலும் அடுத்த படத்தை கூட ஜெயிச்சு தினேஷ் காட்டினாருல்ல. தினேஷ் நான் தினேஷ் தான் சொல்ல வரேன் கத்தக்கூடாது. அடுத்த படம் யார் பிடிச்சிரு? இருக்கா ப்ரோ? அஜித் படம் 500 கோடிக்கு மேல எந்த படமாச்சும் அடிச்சிருக்கா சொல்லுங்க நீங்க. ஏன் நிதிஷா என்ன வேணாம்? 500 bro, கோடி ஒண்ணுமே bro. stand 250 bro. மேல அடிச்சிருக்கான்னு ப்ரோ. கேளுங்க. ஓவர்சீஸை பத்தியே பேச மாட்டேன். அது விஜய்க்கு மார்க்கெட் இருக்குன்னு எனக்கு எப்பவே தெரியும். ஓவர்சீஸ்ல அவர் கில்லின்னு எனக்கு தெரியும். நான் தமிழ் மார்க்கெட்டை மட்டும் தான் பேசிட்டு இதெல்லாம் இருக்கேன். காமெடி பண்ணுகிற. சரி நான் கார்த்தி எதை கேட்டார் பாரு. ப்ரொடியூசர் நெக்ஸ்ட் மூவிக்கு யாரும் கேட்டார் பாரு. ப்ரோ சொல்லுங்க அதை. அடுத்த படம் ப்ரோ ஆன்சர் பண்ணுங்க. டேர் டெவில் வந்து பிரதர் நாங்க இருங்க. எங்க பிரதர் ப்ரோ டேர் டெவில் யார் பேசுங்க. ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்? ப்ரோ டேர் டெவில் நாங்களே ப்ரொடியூசர் பண்ணி எங்க திறமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் காட்டாதான் அடுத்த ப்ரோ படம் போறோம். அப்படியா? ப்ரொடியூசர் அது வேணாம் போறீங்க bro. வருமானம் ஒரு படம் பார்ப்போம் ஹிட் ப்ரோ. ஆச்சுன்னா லைன்ல நிக்க போறாங்க அஜித் வச்ச ப்ரோ. படம் எடுக்க பிரதர் நான் ப்ரொடியூசர். வேற என்னைக்கு எதுவும் சேலஞ்ச் பண்றேன்? பிரதர் டேர் பேசுங்க டெவில் பிரதர். படம் நாங்க ரெக்கார்டை அடிச்சு உங்கள்கிட்ட காட்டுறோம். நீங்க இதுக்கு உங்க ஜோலி முடிஞ்சு போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் தமிழ் சினிமால ப்ரோ முதல்ல போட்டியே இல்லாம ஆக்சேபி ப்ரோ ஒழுங்கா இல்ல ப்ரோ பண்ணுங்க. இல்ல ப்ரோ தமிழ் தினேஷ் ஒரே சினிமால நிமிஷம். அவங்க ஊர்ல ஜோலி முடிஞ்சு போச்சுன்றத அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க முடிக்கல. அது ப்ரோ அவங்களே இல்ல இல்ல நாங்க தினேஷ் அதான் ப்ரோ சொல்லிட்டாங்க. தினேஷ் கார்த்திக் ப்ரோ நாங்க தொலைக்கிட்டாங்க. பண்ணி இல்லங்க காட்டுறோம் ப்ரோ. போட்டியே இல்லாம இல்ல ஜெயிக்கிறது வேஸ்ட் தானே. போட்டி எல்லாரும் போட்டு சொல்றாங்களா ஜெயிச்சாதான் ப்ரோ நான் கெத்துன்னு சொல்ல முடியும். அஜித்துக்கு போட்டியே இல்லாம மார்க்கெட் போட்டு இல்ல. ஜெயிச்சு வேஸ்ட் தானே. நான் அது சொல்ல வரல ப்ரோ. நாங்க உங்களுக்கு இல்ல எங்களுக்கு இல்ல இது இல்ல ஒரு இல்ல, வாய்ப்பு நாங்களே அஜித் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க விட மாட்டீங்க. ப்ரோ. நாங்க எங்களுக்கு சப்போர்ட் அது பெரிய தேவையே இல்லை ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளவுதான். நீங்க சண்டைலாம் அவங்களுக்கு போட வரல 200 ப்ரோ. 100 நான் மேல கார்த்திக் தாண்டாது. ப்ரோட்ட ஆமா தான் கேட்க சண்டை வந்தேன். போடாம வேற என்ன பண்றீங்க? டவுட் மாதிரியா கேக்குறீங்க நீங்க? நான் வந்து யாரை கார்த்திக் டிஃபெண்ட் ப்ரோட்ட பண்றீங்க? கேட்டேன் ப்ரோ. அஜித் தான் நம்பர் நான் ஒன்னுன்றீங்க. கார்த்திக் ப்ரோட்ட கேட்டேன் ப்ரோ. கண்ணன் ஐயோ எப்பா கொஞ்சம் நாங்க கம்முனுங்க டேர் அப்பா. டெவில் படத்து மூலமா நாங்க யாருன்னு தமிழ் சினிமாக்கே புரிய வைக்கிறோம் பாருங்க ப்ரோ. அப்ப தெரியும் ப்ரோ நாங்க யாருன்னு. வெயிட் பண்ணி பாருங்க. ப்ரோ 2 வருஷமா வெயிட் பண்றோம் ப்ரோ. அண்ணா ப்ரோ உங்க ஸ்பீக்கர் ரொம்ப உள்ள இருக்கு. அப்படியெல்லாம் நான் சொல்ல ப்ரோ. எங்களோட பவர் என்னன்னு அப்ப நீங்க பார்த்து வெயிட் புரிஞ்சுக்கீங்க ப்ரோ. அதான் பாக்குறோம் ப்ரோ. அததான் ப்ரோ நானும் சொல்றேன். வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ. எங்க தினேஷ் ரேஞ்ச் ஒண்ணு என்ன ப்ரோ புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தமிழ் தெரியும். சினிமா நல்லா இருக்கணும்னா நல்ல படம் எடுத்தா நல்லா இருக்க போகுது. நல்ல படமா நடிங்க. யாரும் பார்க்க மாட்டேன்னா கார்த்தில ப்ரோ டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நல்லா சம்பாதிச்சு இருப்பாப்புல. நல்ல படத்தை எடுத்து அவருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுங்க. உங்களால அவர் என்ன நல்லா என்ன படம் ப்ரோ நல்ல படம் நினைச்சுக்கலாம். எடுக்கல சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு எந்த படம் நல்ல படம் எடுக்கல சொல்லுங்க. நீங்க நல்ல படத்தை ஏன் தமிழ்நாட்டுல பார்க்க மாட்டாங்க? ஏன் பாக்கல? கலெக்ஷன் ஏன் பேசல? இப்ப பாருங்க சூர்யா நம்பர் 1 சொல்லிருக்காங்க. தெரியுமா தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ ஃபேன் ஃபைட்லாம் வேணாம். கலெக்ஷனை பத்தியே பேச வரல அவர் ப்ரோ. எப்பயோ ஃபீல்டு விட்டு நான் வெளியே வந்து போய் முதலமைச்சர் நான் ஆயிட்டாரு. கிளாஸுக்கு தான் சொன்னாரு. நான் கிளாஸுக்கு வந்து இல்ல இல்ல விஷயத்தை மட்டும் தினேஷ் கேட்டேன். நான் விஜயை பத்தி நான் சுப்பிரமணியன் பாத்தீங்க. தப்பாவோ இல்ல ஒரு நிமிஷம் இருங்க தினேஷ். ஒரு நிமிஷம் இருங்க தினேஷ். ஒரு நிமிஷம் இருங்க. சுப்பிரமணியம் இன்னைக்கு ஏதோ ஒரு இது பாத்தீங்கன்னா வேற யார் இருக்கீங்க? இல்ல சூர்யா தான் நம்பர் 1 எப்பா சொல்லிட்டு எப்ப சொல்லியிருக்காங்க. இருங்கப்பா. வேற யார் இருக்கீங்க சொல்லுங்க. அவெல்லாம் இல்ல ப்ரோ. அதெல்லாம் சும்மா கதை போறேன். நான் ஃபுல்லா கேட்டேன் ப்ரோ. இல்ல நான் பேசுவோம்ல. வேற யார் பேசுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வேற யார் இருக்கீங்க? ஹலோ இல்ல அனில்குமார் சொல்லுங்க. எஸ் ஹாய் கார்த்தி. ஹாய் ப்ரோ. நான் ரொம்ப நாளா உங்களோட ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். எவ்ரிடே நைட்டு கேட்காம இருந்தாலும் உங்க யூடியூப்ல கேட்டுட்டு தான் இருக்கேன். சீரியஸ்லி ஐ திங்க் உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கமெண்டபுளா இருக்குது. வாய்ஸா? உங்களோட வாய்ஸ் ரொம்ப நீங்க பேசுறது கேட்கலையே. அனில்குமார் அனில்குமார் கேட்கல. நீங்க பேசுறது கேட்கல. ஆமா கார்த்தி, எனக்கு அப்படிதான் கேக்குது கார்த்தி. விட்டு கேக்குது. யாருக்குமே கேட்கல பிரதர். அது கார்த்தியா ஜெகதீஷ் வீடியோ பாத்தீங்களா? மார்னிங் நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு.
எல்வின் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன எல்வின்? ப்ரோ விட்டு புரியல பிரதர். ரொம்ப பிரேக் ஆகுதோ? ஹலோ அனில் சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். சரி, ஓகே. வேற யாருக்குங்க ஸ்பீக்கர்ல? ஹாய் கார்த்தி. ஹாய் ப்ரோ. கும். ஆமாம் கார்த்தி. கார்த்தி, இது டாக்ஸிக் ஹெவி புக்கிங் இருக்குது கார்த்தி, ஃபுல் த்ரூ அவுட் இந்தியாவில். ஹலோ சென்னையில் ஓபன் கனடாவில் பண்ணிட்டாங்களா? இருக்குங்க. சென்னையில் இன்னும் ஓப்பன் பண்ணல, பார்ப்போம் சென்னையில் எப்படி இருக்குன்னு. ஆனால் யூஎஸ்ல கம்மியாக இருக்கே. யூஎஸ்ல இல்லை கார்த்தி, ஆமாங்களா கார்த்தி? எனக்கு தெரியல. ஷார்ஜாவில் 2 AM ஷோ ஒன்று போட்டுறாங்க கார்த்தி. அது உண்மையாக போய் தெரியல, ட்ரில்லில் பார்த்தோன்னு. ப்ரோ அந்த படம் இங்கிலீஷில் டப் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அது கரெக்டாக எல்லா லாங்குவேஜை விட இங்கிலீஷில் தான் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு ட்ரெய்லர். ஆமாம் அது ஆமாம். டப் பண்ணியிருக்காங்களா இல்லை இங்கிலீஷில் எடுத்தாங்களா ப்ரோ? தெரியல, ஆனால் அவங்க பேசுறது நல்லா இருக்கு ப்ரோ. மற்ற லாங்குவேஜை விட, இந்தியை விட அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே நல்லா தூக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் கேள்விப்பட்டிருந்த வரைக்கும் த ஷார்ட் இன் கன்னடா அண்ட் இங்கிலீஷ், அவ்வளோதான். மிச்செல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டப் ஏஐ வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் த ஷார்ட் சைமல்டேனியஸ்லி ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் கன்னடா. நீங்கள் வந்து ட்ரைலர் பாருங்க, இங்கிலீஷ் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஓகே. வேற இருக்குங்க ஸ்பீக்கர்ல? தீபாவளிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? சூர்யா 47 இப்போ தான் பிளானு, பார்ப்போம். ஓகே ஓகே, வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பிக் ரிலீஸ் மாதிரி இருக்கும். ப்ரோ தொடர்ந்து சூர்யா பேக் வந்தாக்கா பால்டைல் டயர்ட் ஆகிடாதா? பேர் அந்த வந்து பால்டைல் ஜோஷ் இருக்காது. வச்சிருக்கீங்க. ஃபோட்டோல யார் பட் ஃபோட்டோ? தீபாவளி ரிலீஸ் அந்த மாதிரி இருக்காது ப்ரோ. அது வந்து ஓரளவுக்கு பால்டைல் அவங்க ஃபோட்டோல ப்ரொமோஷன் யார் இருக்கா? ப்ராப்பரா. என்ன ப்ரோ? ஃபோட்டோல இருக்காருல்ல, அவர் பேர் என்ன? சும்மா ப்ரோ ரேண்டமாக யாரோ ஒரு முகத்தை வச்சேன். க்ளோஸ் டு கலைஞர். கலைஞரா? கலைஞருக்கு என்னப்பா இந்த நீ இல்லை, வச்சிருக்க ஃபோட்டோ கிடையாது. ஒரிஜினல் கலைஞர் வச்சா இவனுங்க ஏன்னா ரிப்போர்ட் அடிப்பானுங்க. அதுக்கு தான் க்ளோஸ் டு இமிடேட் பண்ணுற மாதிரி. க்ளோஸ் டு கலைஞரா? இது க்ளோஸ் டு கலைஞர் இல்லைப்பா. நீங்க சொன்னாதான் பிரதர் தெரியும் அவர் கலைஞர்னு சொல்லிட்டு. ரேண்டமாக வச்சேன் ப்ரோ, ஏதாவது ஒரு பிக் வைக்கணும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பேர் தான் முக்கியம், பால்டைன் தான் முக்கியம், வேற முக்கியம் இல்லை. பால்டைன்னு சொன்னால் நம்மளுக்கு போதும். கார்த்திக் ப்ரோ, என்ன தினேஷ்? அது நான் அஜித் படத்தை பத்தி பேச வரல. அது டாக்ஸிக்கு என்ன ப்ரோ? தமிழ் சினிமால பிரச்சனை இருக்கா ப்ரோ? ஏதோ பிரச்சனை இருக்கா? தேட்டருக்கு பிரச்சனை ஹலோ, ஒன்றும் இல்லைங்க. இல்ல? இவரு பேட்டி கொடுத்திருந்தாரு, பார்த்தேன் ப்ரோ. ஸ்ரீதர் சாரு அவர் ஏதோ 65% ஏதோ கேக்குறாங்கண்ணா ப்ரோ. அதனால கொஞ்சம் இது இழுபறியில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் கேக்குறேன் நான் உங்கள்கிட்ட டவுட். அவங்க கேஜிஎஃப் 2 ஒண்ணுச்சுல, அதை வச்சு கேக்குறாங்கண்ணா ப்ரோ. அதான் உங்கள்கிட்ட கேக்குறேன், தெரியுமான்னு. கேட்பாங்கல்ல. பெரிய படம் இல்ல பிரதர், பட்ஜெட் பெருசுல. அதுதான் இவர் சொல்றாரு. ஸ்ரீதர் சார் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். நம்ம படம்லாம் போனா அவங்க அதர் ஸ்டேட்ல வந்து ரொம்ப நார்மலா கேக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதான் உங்கள்கிட்ட கேக்குறேன் கார்த்திக் ப்ரோ, டவுட். இருக்கீங்களா கார்த்திக் ப்ரோ? தேட்டருக்கும் இவங்களுக்கான பிஸ்னஸ் போடும். அது முடிஞ்சிடும். இப்போ முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆகிடும். அது ஒன்றும் பிஸ்னஸ் நீங்கள் பாருங்க. ப்ரோ இன்னைக்கு வாஸ் புக்கிங் நல்லா சூப்பராக இருந்துச்சுல்ல ப்ரோ? அந்த தெலுங்கு படம் இறங்கினா கூட இது கொஞ்சம் நல்லா டாப்பில் இருந்துச்சு ப்ரோ புக்கிங். வழக்கத்தோட முந்தினத்தோட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா டாப்பில் இருந்துச்சு. 11 வரைக்கும் போச்சு ட்ரெண்டிங்கில். தெலுங்குல நல்லா போகுது பிரதர், எங்க பெருசா இல்ல. கார்த்தி ப்ரோ, புதுசா எதனா வெப் சீரிஸ் எதனா ஓடிடில எதனா பாத்தீங்களா? எதனா சஜஷன் இருக்கா? இல்லை, இது பார்க்கல. வருந்தி பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. ஃபார்சி சீசன் 2 எடுக்கிறாங்களா ப்ரோ? என்னது? ஃபார்சி வெப் சீரிஸ். இது இந்த விஜய் சேதுபதி இருப்பார்ல ப்ரோ, ஃபர்சி.
ஷாஹித் கபூர் ஹீரோ, விஜய் சேதுபதி அது மாதிரி இதெல்லாம் தானே? காசுலாம் அச்சடிப்பாங்களா ப்ரோ? ஆனா விலங்கு 2 எடுத்துட்டு இருக்காங்க தானே ப்ரோ? அது எப்போ ரிலீஸ் பண்றாங்க விலங்கு 2? ஹலோ அனில்குமார் கேக்குதா? எனக்கு கேக்குது கார்த்தி, உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா நான் உங்களோட ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஃப்ராங்க் உங்க வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலவே எவ்ரிடே யூடியூப்லயும் கேட்குவேன். அண்ட் த வே யூ கன்வே, அதாவது உங்களோட நியூட்ரலிட்டி வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு, எனக்கு ஃபீல் ஆனது. அது சரின்றதும் தவறான இடத்த தவறுறதும் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் 1 வீக் பிஃபோர் ஒரு பர்சன் வந்து வெக்ஸ் ஆயிட்டு ஆல்காலிக் அடிக்ட் ஆயிட்டு ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணியிருந்தாரு. அவருக்கு கொடுத்த சஜஷன்ஸ் ஆகட்டும், அவருக்கு கன்சோல் பண்ண விதம், இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சில பேர் ஒரு இது சொல்லுங்க, பட் அவங்க ஒரு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் லைக் நம்மளோட கண்ட்ரோல் நம்ம மைண்ட் செட், நம்ம ஹார்ட், நம்மளுக்கு என்ன இருக்குது நம்ம தான் கண்ட்ரோல். அந்த பர்சனுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹலோ எனக்கு அப்படி கேக்குதா? சொல்லுங்க. இல்ல அனில்குமார் சொல்லவும் சொல்லுங்க, இவ்வளவு பிரேக் ஓகே ஆச்சு, ஓகே. சொல்லுங்க. இல்லை எனக்கு வந்து அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ அந்த அவங்க வந்து ஒரு பர்சனுக்காக மூவ் பண்ண முடியும் அப்படின்னா, வை கான்ட் யூ? அவ்வளவுதான் என்னோட ஒரு கேள்வி தான் இருக்கும் எப்பயுமே. நம்ம வாழ போற வாழ்க்கை வந்து நான் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வாழ்ந்து நாமளும் நல்லா சந்தோஷமா இருக்கணுன்றது தான் நான் ரொம்ப கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ற விஷயம். ஸோ எது கிடைக்குதோ அது கிடைக்கட்டும், கிடைக்காம இருக்கிறது அதை விட பெட்டர் நம்ம கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது கடவுளோட விஷயம் நம்ம பிலீவ் பண்ணி மூவ் ஆன் பண்ணா டெஃபினெட்லி வி கேன் அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன். அண்ட் எனக்கு ஸ்பீக்கர் இன்னைக்கு நீங்க அக்செப்ட் பண்ணது எனக்கு ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, எனக்கு ஸ்பீக்கர் கிடைக்கும்ட்டு. டைம்ல நான் சும்மா லாகின் பண்ணும்போது இப்பதான் ஸ்பேஸ் வந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு சும்மா லாகின் பண்ணேன். திடீர்னு எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட். நான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், பெங்களூர்ல தான் இருக்கிறேன். என்னோட பேர்ன் அண்ட் வாட்டர் பெங்களூர் தான். ஐ திங்க் பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் ஸ்பேஸ்ல பேசிட்டாங்க. அண்ட் அவங்க ஒருத்தரோட டோன், ஒருத்தரோட மென்டாலிட்டி, மைண்ட் செட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது. இது ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸ். ஸோ எல்லாரோட ஒப்பீனியன் வந்து ஹாய் சார் கேட்கறீங்க அனில். பொறுமையா. சாரி கார்த்திக், கேக்குதா? கார்த்திக் கேக்குதுங்களா? கேக்குது, பட் அவர் கொஞ்சம் பேசுறது ரொம்ப கம்ப்யூட்டர் வாய்ஸ் பிரேக் ஆகிங்குதுங்க. ஆமாங்களா? ஆமாங்க. மேபி ஐ திங்க் இல்ல நீங்க சொன்னதெல்லாம் இப்ப புரிஞ்சுச்சு bro. நினைக்கிறேன். புரியுது. இல்ல ஓகே அவர் சொல்றது வந்து கொஞ்சம் பிரேக் ஆச்சு, பட் டஃபா இருந்தா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. ஓகே. ஐ திங்க் அனில்குமார் நான் கேட்டேங்க, நீங்க நெட்வொர்க். சொன்னதுல நான் கேட்டேன். ஓகே 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 ஓகே. இல்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஒரே பக்கம் கேதர் ஆகுறீங்க, பேசுறீங்க. அது ஒரு ஹெல்த்தியா நீங்க கான்வர்சேஷன் எடுத்துட்டு போறீங்க நீங்க. அது ஆக்சுவலி அது ஒரு பக்கம் அது லிமிட் தாண்டும் போது நீங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ற விஷயம். ஸோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலி கேட்கறதுக்கு. வைஸ் வர்சா மூவிஸும் பேசுறீங்க. அது நம்ம அண்ணன் எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு அப்போதுல நான் அண்ணே பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஸோ எனக்கு பெரிய யாருக்காவது ஏதாச்சும் கேட்குற மாதிரி இருந்தா கேளுங்க. பெங்களூர், அதாவது நான் இங்க இருக்கிறதுனால இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன்.
இல்ல அனில், தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் த ஃபீட்பேக். அன்னைக்கு தட் நைட் லைக் சஞ்சய் வாஸ் கோயிங் த்ரூ பிக் டைம். ஐ ரிமெம்பர் ஹிஸ் நேம். ஐ திங்க் மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இட் லிட்ரலி எக்ஸ்டெண்டட் டில் 2:20 ஐ ஃபீல் ப்ரிசைஸ்லி அப்ராக்சிமேட் டைம். யூஸ்வலாக கார்த்தி வந்துட்டு 1:50 2 o'clock மேக்ஸிமம் ஹி வில் end the call. But that night it literally prolonged till 2:20, and I was also part of it. Everybody was part of it, listening and encouraging. ஸோ சம்வேர் ஒரு ஒரு லைஃப் ஒரு கன்சோல் சேவ் பண்ணுறோன்னு பெரிய விஷயம். பட் கன்சோல் பண்ணுறது வந்து அன்னைக்கு நைட்க்கு விச் இஸ் வெரி குட். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் வாட்ச் டுடே. ஒரு நார்த்தில் வந்துட்டு 18 years ஓல்டு ஒரு பையன் வந்து மலை மேலேருந்து குதிச்சுட்டான். அவங்க கூட அப்பா ஹீ ட்ரை டு சேவ், டேடும் போயிட்டாங்க பாவம். அது கூட அவங்க அம்மா கூட எடுத்துட்டாங்க. இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது டிஸ்டர்பிங் வீடியோ. ட்விட்டரில் யார் பார்த்தாங்க தெரியலீங்களா? ஜஸ்ட் வாண்ட் ஷேர் தட். அதுதான் நான் சொன்னேன். அது டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். எவ்ரிபடி அந்த அந்த ஒரு ஃபேஸ் வந்து எல்லாருமே தான் வந்திருப்பீங்க. ஐ திங்க் ஆன் தட் டே ஆல்சோ கார்த்திக் வெரி கிளியர்லி மென்ஷன்ட். அவரும் அந்த ஸ்பேஸ் எல்லாம் அந்த அந்த ஒரு இடத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அதாவது அடிக்ட் ஆகுறது, அதுல இருந்து எப்படி வெளியில வந்தது எல்லாமே அவரும் சொன்னாரு. ஸோ நம்மளும் அதே தான். காலேஜ்ல நம்மளுக்கும் ஒரு 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 கஷ்டம் இருந்திருக்கும், ஒரு 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 அஃபேர் இருந்திருக்கும். அது நம்மளுக்கு கிடைக்கலன்னும் போது நம்ம ஒரு வெக்ஸ் ஆகுது. தட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ லைஃப். பட் தட் இஸ் நாட் ஒன்லி அ லைஃப். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ லைஃப் இருக்குமே தவிர இட் ஷுட் நாட் பி அ லைஃப் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்த ஒரு பார்ட் ஆஃப் அ லைஃப் வந்து இட்ஸ் லைக் கிளவுட். இட் ஹேஸ் டு பாஸ், மூவ் ஆன். ஸோ நாம வந்து அது அது நம்ம கூட இருக்கணும்ன்றது வந்து அது நம்மளுக்குன்னு இருக்கும். இருக்கும்போது ஓகே, ஐ திங்க் எனக்கு இதை விட பெட்டரா இருக்குது, அதனால தான் இது மூவ் ஆன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு we should move on. Yes, it's really tough time. I know. அவ்வளோ சொல்ற அளவுக்கு ஈஸியா இருக்குமா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஈஸியா இருக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு பேசலாம். ஈவன் ஐ ஹவ் கான் த்ரூ வித் தட். அதை தாண்டி வந்துட்டு மேல ஐ காட் a very beautiful life. Like எனக்கு அமைஞ்ச வைஃப்ன்றது வந்து அகெயின் லவ் மேரேஜ் தான். பட் எவ்ரி பிட் ஆஃப் டைம் ஷீ இஸ் டு மீ. அவங்க வந்து கலர் ஃபேனு, நான் தளபதி ஃபேனு. ஸோ நம்மளோட மிக்சர் வந்து ஒரு மாதிரி கொலாபரேட்டிவா இருந்துச்சு. பட் டில் நவ் எனக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆயிடுச்சு. ஐ ஹாவ் 2 kids. இது வரைக்குமே நான் இன்னுமே நான் பேச்சுலர் மாதிரி தான் ஃபீல் பண்றேன். whenever I want to go, I'll go out. whenever I want to come, I'll come. ஸோ எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்களுக்கும் அதுக்கான ஃப்ரீடமும் நானும் கொடுத்துருப்பேன். ஸோ இட்ஸ் ஆல் மியூச்சுவலி கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை டிட்டர்மைண்ட் மீ. அதுக்காக தான் நான் சொல்ல கார்த்திக் ப்ரோ வந்தேன். ப்ரோ இது நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா மட்டும் பேசிட்டு போயிருக்கு. கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? பயங்கர பாசிட்டிவா சொல்லியிருக்காருங்க. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும் அனில்குமார் என்ன பத்தி? சீரியஸ்லி சொல்றேன், உங்களோட வாய்ஸ் வந்து சும்மா சும்மா ஏதோ பில்டப் பண்ணதுக்காக சொல்லல. ஐ யூஸ் டு என்னது இந்த இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது நைட் டைம்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருந்தேன். ஒன் டே ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி உங்களோட ஸ்பேஸை கேட்கும் போது உங்களோட வாய்ஸ் வந்து யாரு அப்படின்ட்டு தென் ஒன்லி ஐ உங்க நீங்க எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ அப்படிலாம் கிடையாதுங்க. வாய்ஸ்ன்றது மேட்டர் இல்ல. அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஒருத்தரை வந்து நம்ம என்ன சொல்றது பிசிக்கலா நான் உங்களை பேசுனது கிடையாது. ஆனா அதை மீறி வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாங்கன்னா அதோட வாய்ஸோட பவர் தான். அந்த வாய்ஸ் வந்து நம்மளோட பிரெயினுக்கே தெரியாம அது அட்ராக்ட் ஆகும். ஸோ நான் இது வரைக்கும் உங்களை பிசிக்கலா நான் பார்த்ததும் கிடையாது. அண்ட் மோரோவர் நான் பெங்களூர்ல தான் இருக்கிறதுனால வந்து ஸ்பேஸ் வந்து கண்டினியூ பண்றதுக்கு ரீசன் அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இதுல வந்து யூடியூப்ல போடுறோம் வருது, அதெல்லாம் வந்து ஓகே. இது தாண்டி வந்து நமக்கு சில நிறைய பிசினஸ்லாம் இருக்கு. ஓகே அதை பண்றோம். பட் இது எப்பயுமே வந்து சரி ஓகே இவ்வளவு பேர் நம்ம பேசுறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து கேட்பாங்களே அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்றது தான்.
ஸோ அதை விடக்கூடாது அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் ரீசனே கிடையாது. அது உண்மை. இந்த ஸ்பேஸை ஏன் விடக்கூடாது அப்படின்றது நினைக்கிறதுக்கு காரணம் அது உண்மைதான். கார்த்தியை வைக்கப்படும் தருணம். வைக்கலாம் இல்லைங்க. கார்த்தி ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா கார்த்தி ப்ரோ? ஸ்பேஸ் ஜப்பான்ல இருந்து ப்ரோ. நாளைக்கு போடாம ஜப்பான்ல விட்டா இருந்து எனக்கு ப்ரோ. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய லாஸும் கிடையாதுங்க எனக்கு. இல்லைண்ணா சொல்றாரு உங்க வாய்ஸே போதும் அப்படின்ட்டு. கார்த்தி, இட்ஸ் சேம் ஃபீட்பேக். நானும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் தான் தெரியல. லைக் அனில் வாட் யூ செட், நானும் பெங்களூர் தான் இருக்கிறேன். ஸோ த அப்பியரன்ஸ் ஆஃப் யோர்ஸ் அண்ட் த வே யூ ஸ்பீக், அவங்க வாய்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகுதுன்னு தெரியல. லைக் யூ சாஃப்ட் ஸ்போக்கன், அந்த வாய்ஸ் வந்து நல்லா தான் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஹி இஸ் ஆல்சோ சேயிங். யாரு கலாய்க்கிறது? ஓ, எல்லாரும் தான் உன்னை கலாய்க்கிறானுங்க. ப்ரோ கலாய்க்கலாம் இல்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ சீரியஸா ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ஓ ஸ்பேஸ் நேத்து எதுக்கு ஸ்பேஸ் போடல சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு. நேற்று வெளில போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க பாத்தீங்களா இது பார்லிமெண்ட் என்ன ப்ரோ நானுமே தீயா பறக்குது. ஸ்பேஸ் வந்து என்னைக்காக குறைச்சி விட்டுருங்க. சரி இப்போ வரீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1000 பேர் வந்துட்டீங்க, 700 800 500 எப்பயாவது குறைஞ்சிருவீங்க, ஒரு 100 பேர் ஆயிரும், 50 பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளே சரி ஓகே ஸ்பேஸ் எல்லாம் வேணாப்பா விட்டுறலாம் அப்படின்னு. அது முடியலைங்க. நாங்க எப்படி ப்ரோ விடுவோம்? நான் வந்து கமெண்ட் போட்ட பாத்தீங்களா, நம்ம கமெண்ட்ல வந்து ஸ்பேஸ் சொல்லலாம் சொல்லிட்டு இதுல வர நீங்க விடல, கோஸ்மிக்கிறத கேட்டிருந்தேன். நீங்களும் இல்ல, நம்மளும் வந்து பேசுங்க. கார்த்தி இன்னும் அடிக்ட் ஆயிடுச்சு கார்த்தி. இது ஒரு 12 மணி ஆனாலே இதுலயே உட்காந்துற மாதிரி ஆயிடுதா? சீரியஸா ப்ரோ, நிஜமாவே அது மாதிரிதான் இது ப்ரோ. நைட்டு தூங்கும் போதெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது ப்ரோ. நான்லாம் ஜப்பான்ல இருக்கேன். என் டைம்க்குலாம் வந்து நைட்டு 3 மணிக்கு திடீர்னு எழுந்து பார்ப்பேன். நைட்டு தூங்கிட்டே இருப்பேன். ப்ரோ நான் வந்து எழுந்து அலாரம் பார்ப்பேன். செஞ்சுக்கிறேன் bro. யூடியூப்ல Space work ஆகுது கேட்டிருப்பேன் ப்ரோ. யூடியூப்ல கேட்டிருப்பேன். டக்குன்னு எழுந்து பார்ப்பேன், அப்படியே ஓடிட்டே இருக்கும். அது போட்டு கேட்டதான் கொஞ்சம் தூக்கமே வர மாதிரி இருக்கு. தெரியல இல்ல ப்ரோ. இது வந்து எப்படி ஆச்சுன்னா, கார்த்தி ப்ரோ ஸ்பேஸ் வந்து இட்ஸ் லைக் அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா என்ன ப்ரோ இது மாதிரி ஆக்கி விட்டீங்க? நான் வந்து நானும் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் யூஸ்வலாக ட்விட்டரே வர மாட்டேன்னா. பட் ரீசெண்ட் டைம்ஸில் சரி நம்ம வந்து ரொம்ப ஒர்க்குன்னே பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் இந்த கிரவுண்ட் லெவல் ட்ரூத்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கியூரியாசிட்டி வந்துச்சு ஜனவரியில். எனக்குலாம் இப்போ 4 o'clock ப்ரோ, மார்னிங் 4 o'clock உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். அதுதான் ப்ரோ. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நிறைய பேர் டீசன்சி தாண்டி பேசும்போது கொஞ்சம் அந்த பவுண்டரிஸ் இருந்துச்சு நல்லாவே. அண்ட் ப்ளஸ் அகெயின் அவங்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. லைக் ஏன்னா நமக்கு எல்லா வாட்டியும் அந்த ட்ரப்பு ஹீட் ஆகுது மொமெண்ட்ல பேசிடுவோம் கண்டிப்பாக. நானும் பேசியிருக்கேன், எல்லாரும் பேசுவாங்க. பட் இருந்தாலும் சரி செகண்ட் சான்ஸ் மறுபடியும் கொடுத்து அது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபர்ஸ்ட் லைக் ஓகே திஸ் இஸ் எனக்குலாம் இப்போ சாட்டர்டே மார்னிங் 4 o'clock பேசிட்டு இருக்கேன். பாத்துங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ பாத்துங்க. ஜெயிலர் 2 சாங் கேட்டீங்களா ப்ரோ? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கேட்டேன் ப்ரோ, கேட்டேன். எனக்கு காவல அளவுக்கு பிடிக்கல. மேபி தெரியல, போயிட்டாங்களாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி சொல்லுவோம். இல்ல ப்ரோ கேட்க நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியா? கார்த்திகண்ணா இது டிபேட் பாத்தீங்களா இன்னைக்கு? செம்மையா இருந்துச்சுடா டிபேட், சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்களா இல்லையா? காரசாரமா டிபேட். சட்டமன்றத்துலயா? அசம்பிளி சாரமா இருந்தது. நான் பார்க்கறது தம்பி, ஏதோ ஒரு பிக் பாஸ் பாக்குற மாதிரி இருக்கு நான் எனக்கு சத்தியமா. அப்படிதான் இருக்கும். பிக் பாஸ் பார்க்க அசம்பிளி பாப்பீங்க, பிக் பாஸ் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்களா? அந்த மாதிரி தானே அவனுங்க கேவலமா பேசுறதும் இவனுங்க ரொம்ப கேவலமா பேசுறதும் எல்லாத்தையும் பெஸ்ட் மாண்பு. அது பாத்தியா? இது அவர் என்ன சொல்றாருன்னா, கரூர் கம்பெனி சொல்லிட்டாரு. டக்குன்னு இவர் வந்து அவர்களே போல இருக்கு.
கார்த்திக் செம்ம ப்ரோ இந்த காமெடி கார் நினைக்கிறேன் விஷயம் நானும். எப்படி ப்ரோ இது செட் தெரியும் ஆகுமா ப்ரோ இந்த கார் விஷயம் எல்லாருக்கும் வாங்கி தரது உதயநிதிக்கு தெரியல ப்ரோ ப்ரோ. கொஞ்சம் இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு இந்த கார்த்திக் ப்ரோ மட்டும் கொஞ்சம் பத்தி பேசுங்களேன். ஒரு ஸ்பேஸ் அதை பத்தி கிட்ட பேசுங்களேன். ஏங்க ஏன் என்னாச்சு? பாலிடிக்ஸ் தானே பேசணும். என்ன நீங்க எப்போ இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் அதை மட்டும் பத்தி பேசுங்களேன். டெய்லி தான் அதை பேசிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன் என்ன இருக்கு, இன்னைக்கு எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா அவரோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி பேசுங்களா? ஏங்க இல்ல அதெல்லாம் ப்ரோ அப்புறம் இது பேசிக்கலாம். சொல்லிட்டாருங்க. கலவரம் போயிட்டு இருக்கு. எதுக்கு அதெல்லாம் அவசரம்? அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தி ப்ரோ நிறைய உள்ள இறங்கியிருக்க போலயே. நான் இல்ல ப்ரோ இல்லை ப்ரோ ஆண்டனி, நான்லாம் ஜப்பான்ல இருக்கேன் ஜப்பான்ல ப்ரோ. சீரியஸா ஒரு ஃபேன் ப்ரோ. சீரியஸா ஆண்டனி இங்க நிப்பான் நான் வச்ச வந்து கூட தெரிஞ்சு இந்தியன் ப்ரோ. நிப்பான் வந்து ஜப்பான் தான். நிப்பான் வேன்லாம் இல்ல, தனியா நான் ஃபோன் நம்பர் வாங்கி இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி சென்னையில இருக்கும் போதுல இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா அதுக்கும் மேலயா? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். டெய்லி காலைல ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அவரோட ஃபேஸ் போட்டு தான் அப்படியே பேசுவோம். அப்படியே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். இப்ப இங்கெல்லாம் வந்து ஃபோன்ல அலோட் கிடையாது. ஸோ இங்க இப்ப விட நீங்க பழைய ஸ்பேஸ் கேட்டீங்கன்னா இன்னும் ட்ரெயின் சூப்பரா இருக்குங்க. லெஜெண்ட் ஃபேன்னு எல்லா ஒருத்தன் ஸ்பேஸும் வருவான் பாருங்க. அதெல்லாம் பயங்கரமான எல்லாத்தையும் ஸ்பேஸ். கேட்டாச்சு நான் ப்ரோ. இப்பவே ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் இல்லாம இருக்கேன்னா அடிக்கடி கேட்டாச்சு நான் ப்ரோ. கேட்பேன் எல்லாத்தையும் அது. கேட்டாச்சு ப்ரோ. எல்லாத்தையும் கேட்டாச்சு ப்ரோ. ஒருத்த கேட்டாச்சு 7 பேரை சமாளிப்பாங்க. கேட்டாச்சு ப்ரோ. எல்லாத்தையும் கேட்டு இல்ல நிப்பான் வெயிட் பண்ணுங்க. அரசியல் பேசும்போது தான் கார்த்திகேயனோட பக்கா இல்ல ஃபார்ம் அதை வந்து வரும். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இப்போ வந்து கார்த்தி ப்ரோட கொஞ்சம் அப்படி தெரியல செம ஃபேன் ஆயிட்டோம். இல்லங்க இங்க ஸ்பேஸ்ல இருக்க அந்த யூனிக்னஸே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க. இப்படி எல்லாம் கேரக்டர் இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஸ்பேஸ்ல சில சமயம் பார்க்கும்போது இதா இருக்கும். அதுதான் அதெல்லாம் கேட்டு தான் இப்போ வந்து நிப்பான் ஏற்கனவே கார்த்தி ப்ரோட ரசிகர் மன்ற தலைவர் நான் தான் முடிவு பண்ணியாச்சு. செகண்ட் ப்ரோ தப்பா இருக்குண்ணா கார்த்தினா. இல்ல இங்க வைபர்னு ஒருத்தர் வருவாரு. அவர்லாம் நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. மொட்டையில முடித்து வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு பேசுவாரு. கார்த்தி ப்ரோக்கு ரசிகர் மன்றம் வச்சீங்கன்னா செகண்ட் நான் தான். செகண்ட் வாங்க தப்பு இல்லை ப்ரோ. அது வேணா ஒத்துக்கிறேன். ஓகே கார்த்தினா இப்ப என்ன சாய் அப்படிங்கிறோம் அனிருத் இந்த மாதிரிதான் லிரிக்ஸ் புரியாம சாங் போட்டு 2 பேரும் போட்டி போட்டுப்பாங்களா படத்துல எல்லாத்தையும்? தெரியல தம்பி, அப்படிதான் இருக்கும். சாய் அப்படிங்கிற அனிருத் தான் இருக்கும் ஃபியூச்சர். அப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அதான் அவரோட பரவாயில்ல. யாரு சாய் இதுதான் சொல்றேன். திருப்பி கேட்கும்போது வேற மாதிரி இருக்கு சாங். வேற நல்லா இருக்குன்றீங்களா நல்லா இருக்குன்றீங்களா? என்ன நல்லா இருக்குன்ற கார்த்தி. எனக்கு என்ன டவுட்னா, இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்றதால எல்லாரும் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க பண்ற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, அது இருக்கு. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுனாலே எல்லாரும் வந்து அவங்கதான் பிக் பாஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறங்கின மாதிரி எல்லாரும் வந்து சரி இப்போ பாரு நான் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் பேசுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறதும் இவங்க பேசுறதும் அப்படி இருக்கு. அது ஆக்சுவலாக நெகட்டிவாக தான் போய் முடியும். நான் முன்னே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் நிறுத்தினா போதுடா சாமி அப்படின்ற மாதிரி 2 பேரும் நினைக்க ஆரம்பிப்பாங்க. அது 2 கட்சிக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. பார்ப்போம். ஏன் ப்ரோ கார்த்திக் ப்ரோ இந்த கார் விஷயத்துல வந்து இல்லாதப்பட்ட எம்எல்ஏகளுக்கு கொடுத்தா மட்டும் போதில்ல ப்ரோ, அவர் இன்னும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு விஜய். வேற அப்படி இல்ல பிரதர், அப்ளை பண்ணுவாங்களா வேற? அது டீடைல் இப்பதான் சொல்றாங்க. ஆமா ப்ரோ, இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்னன்னா ஒரு எம்எல்ஏ கேட்டாருன்னு சொல்லி விட்டாருங்க. அவர் வந்து அதுல இருக்க நெகட்டிவ் பத்தி யோசிக்கல அவரு. அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, பாமக காரங்க வேணான்ட்டாங்க, திமுக காரங்க வேணான்ட்டாங்க. அவரு கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்களுக்கா பார்த்து கொடுத்தாருன்னா அது நல்லது. இல்லாதப்பட்டவங்க எம்எல்ஏ இருக்காங்களா? சும்மா ஏதாவது வந்து ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அதுதான் ப்ரோ, அவங்களுக்கு கொடுத்தா போதும் ப்ரோ, எல்லாருக்குமே கார் இருக்கு ப்ரோ. நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இன்னொரு கேள்வி வந்துச்சு. நீங்க வந்து வீடு வந்து கேட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் வீடு தான் கேட்டீங்க.
உங்களுக்கு வீட்டுல சொல்லி கேட்டார்ல. இன்னொன்னு இவங்க வந்து மக்களை போய் பார்க்கறதுக்கு வந்து ஒரு கார் கொடுத்தீங்கன்னா மக்களை போய் பார்க்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்னு. இவனுங்கெல்லாம் வந்து மக்களை பார்த்ததெல்லாம் நம்ம பார்க்கலையா 25 வருஷத்துல. ஒரு 3 மாசத்துல ஓகே. நீங்க சொல்லுவீங்களா டிவிகே அரசு வந்துருச்சு அப்படின்னு. டிவிகே எம்எல்ஏ எத்தனை பேர்த்த நீங்க வந்து பார்த்துருக்கீங்க? எல்வின் உங்க தொகுதி எம்எல்ஏ எத்தனை பார்த்துருக்கீங்க? இல்ல கஷ்டம் தான் பார்க்கவே இல்லை. அப்புறம் நம்ம சும்மா கார் கொடுத்தா மட்டும் இன்னொன்னு வந்து அந்த கார் ரேஸ் யாரு ஆதவ் தானே மன்னன் ஓட்டுறதுக்குள்ள ஓட்டி தெளிகிற மாதிரி. அந்த எல்வின் மோதிரம் உண்மையிலேயே போடும்போது ஒன் ஆஃப் த வந்தாரு ஒஸ்ட் டிசிஷன் எல்வின் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிசிஷன் வந்து கிவிங் கார் டு இப்போ மக்கள் வந்து என்ன தம்ம யோசிப்பாங்க, ஏங்க எம்எல்ஏக்கு தான் எதுக்கும் காரு, நாங்களாம் வந்து ஒண்ணுமே இல்ல இல்லாம இல்ல இருக்கோம், கரெக்டு தான் யோசிக்க கரெக்டு மாட்டாங்க. தான் இல்ல கரெக்டா தான். அதுனா நான் அது ஃபில்டர் போடாம அதை எப்படி இது பண்ணாங்க தெரியல. ஓகே அதான் இப்ப இல்ல சொல்றாங்க. ப்ரோ, இவர் தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல bro. எல்வின் ப்ரோ நீங்க ஐநாவரமா ப்ரோ? ஆமா பிரதர். ஐநாவரத்துல எங்க ப்ரோ? திருப்பாச்சூர் ஐநூறு மார்க்கெட் இருக்கா? கார் ப்ரோ இல்லாதவங்க ஐநாவரம் மார்க்கெட்ல நம்ம மாமா கடை வச்சிருக்காரு ப்ரோ. ஓகே மார்க்கெட்ல தான் பிரதர் நம்ம ஷாப் இருக்கு. மொபைல் ஷாப். என்ன ஷாப் ப்ரோ? மொபைல் ஷாப். நம்ம மாமாவும் மொபைல் ஷாப் தான் வச்சிருக்காரு. நீங்க அப்படிங்களா? 2 பேரும் ஒரே கடை வச்சிருக்கீங்களா? இல்ல தெரியல. சரி கடை ப்ரோ பிரதர். நான் சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு பிங் பண்றேன், ஓகே தனியா பிங் ஓகே பண்றேன். ஓகே எங்க மாமா கடை இங்கதான் இருக்கு, ஐநாவரம் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கடை. தனியா பிங் பண்றேன் உங்களுக்கு. சரிங்க எல்வின் சொல்லுங்க, இது வந்து நியாயமா தர்மமா? காரு தரீங்க, ஆளுக்கு பிரதர் வந்து அது பென்ஸ் கார்லாம் வச்சிருக்காங்க, அவங்களாம் கார் கொடுத்து இல்ல என்னங்க நியாயம்? இல்ல பிரதர் அதுதான் வந்து இப்ப டீடைல் வருதுல்ல. அது அப்ளை பண்ணா அந்த டீடைல் சொல்றாங்களே. அப்ளை பண்றவங்களுக்கு தான் அந்த கார்லான்ட்டு அதை டீடைலா இது இல்ல பண்ணிருக்கலாம். இல்ல இல்ல அது வந்து இவங்க வந்து அப்போசிஷன் பண்ணாங்க, இவங்க வந்து கிளவரா வந்து டிஎம்கே சைடு வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க, எங்களுக்கு கார் தேவையில்ல, ஏன்னா நீங்க வந்து சொல்லிட்டீங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கு ஃபைனான்சியலா, எதுக்கு கடன் வாங்கி கார் வாங்கி தரீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் கார் தான் முன்னாடி சொன்னீங்க இல்லையா? பிரதர் அதுதான் சொல்றேன். தவறான விஷயம் தானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நான் அதெல்லாம் சொல்றேன். எல்வின் நான் சொல்லிக்கலாமா அவருக்கு? சொல்லுங்க. ப்ரோ நீங்க பிஜேபி தானே? ஆமா ப்ரோ. ஓகே இப்போ சரி விடுங்க. நம்ம பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு. இப்போ என்னன்னா காரு கொடுக்குறோம். இப்போ காரு வேணான்னு சொன்னாங்கல்ல, வேணான்னு சொன்னவங்க யாருமே அந்த காரை வாங்காதீங்க, எங்களுக்கு வேணாங்க, எங்கிட்ட கார் இருக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்க எதுக்கு முதல்ல தரீங்கன்னு தான் கேள்வி. ஏங்க நாங்க தரோம்னா அப்ப ஓசியில் எது கொடுத்தாலும் வாங்கி ஓசியில் எது வேணும் கொடுப்பாங்க. வேணான்றவங்க வாங்காதீங்க, வேணான்றவங்க வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க. தமிழ் நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ வேணும்ன்றவன் அங்க போய் நின்று வாங்கிப்பான், வேணான்றவன் ஏன் முடிஞ்சு இப்போ சொல்லுங்க. நம்ம வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம்? மகளிர் கொடுக்குறோம். அது அடிப்படையில கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு, தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு பண்றோம். ஓகே இல்ல கார்த்தி இது மிஸ்டேக் தான் கார்த்தி. நீங்க சொல்ற ரீசன் கரெக்ட். இல்ல அவர் கேக்குறது புரியுது, அவர் கேக்குறது புரியுது, நீங்க சொல்லி முடிங்கண்ணா. 500 200 ஃப்ரீன்னு கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம்? 500 கீழே யூஸ் பண்றவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி ரேஷன் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வந்து சும்மா 234 எம்எல்ஏக்கும் காரு அப்படின்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 234 பேர் கொடுக்கல, ஒரு முக்கியமான இல்லாதவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு கூட விமர்சனம்ன்றது இப்போ கொடுத்தாலும் வருது இல்ல, கொடுக்கலனாலும் ஏன் அப்போ எல்லாரும் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆயிரும்? இப்போ இவங்களுக்கு மட்டும் எது கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைப்பாங்க. விமர்சனத்துக்கு எண்டு கிடையாது. ஒரு கட்சியும் கொடியோ வச்சிருக்கீங்கல்ல, அந்த கட்சியில இருந்து கொடுத்துட வேண்டியதானே? அதுதாங்க நான் சொல்றேன். விமர்சனம் இப்ப விஜய் அவர்கள் தன்னோட கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு 3 பேர் 4 பேருக்கு மட்டும் கொடுக்குறாருன்னா, விஜய் அவர் கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்ணாலும் யார் கையில் இருக்கு? நான் கேக்குறதுன்னா விமர்சனம்ன்றது 2 பக்கம் தான் வரப்போகுது. நீங்க கொடுத்தாலும் வருது, கொடுக்கலனாலும் வருது. பொதுமக்கள் சொத்தையும் தரீங்க, பொதுமக்கள் சொத்து வந்து கார் இருக்கணும். பொதுமக்கள் சொத்து அரசு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல தானே கொடுக்குறாங்க. இல்ல கார் இல்லைங்க, 10 பேத்துக்கு கார் விஜய் கட்சியில இருந்து தாவைக்கால இருந்து கொடுத்தீங்கன்னா யாரு கேட்க போறா? இப்ப தாவைக்கால வந்து ஒருத்தர் வந்து கார் கொடுத்தீங்களா? அது தாவைக்கால இருந்து கொடுத்தீங்க இல்லையா? குடிக்கம்பம் வந்து ஒரு கார் உடஞ்சதுல, அந்த கார் வந்து உடஞ்சதுக்கு வந்து தாவைக்கால இருந்து அந்த காசு போட்டு கொடுத்தீங்க.
அந்த மாதிரி வந்து 10 எம்எல்ஏ கார்லயே அந்த 10 எம்எல்ஏக்கு வந்து கார் கொடுக்குறீங்க அப்படின்னா டாவை கலந்து கொடுத்தீங்கன்னா யாரும் கேட்க போறது இல்லையே. ஓகேங்க. இப்போ சட்டமன்றத்துல கேட்டது யாரு? தாவேக்கா விசிகே எம்எல்ஏ கேட்டது. எம்எல்ஏ ப்ரோ, விசிகே எம்எல்ஏ. அப்போ கேட்ட எம்எல்ஏ அது சட்டமன்றத்துல ஒரு இல்ல பாண்டியன், ஒரு இதுவா பாண்டியன், வச்சு இருங்க, ரிக்வெஸ்ட் இருங்க, இருங்க, அக்செப்ட் பாண்டியன். பண்ணிருக்காங்க. இல்ல இருங்க பாண்டியன், நான் வந்து சிம்பிளா கேக்குறேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஊருக்கு தான் நீ போறீங்க, அதுக்காக போறீங்க இல்லையா? எம்எல்ஏ ஒருத்தர் போறான்னா ஒரு 4-5 பேர் வருவாங்க, கலெக்டர் வருவாங்க, அதுக்கான ஒரு ஆளுக்கெல்லாம் வருவாங்க. அவங்க என்ன நடந்து வருவாங்களா? ஐயா இப்போ காரணம் விஜய் வராங்க. விஜய் அவர்கள் செகண்டரி பேசுறீங்க. இருங்க ஃபர்ஸ்ட் இருங்க பேசுங்க. இருங்க கேட்டதுக்கு இல்ல பதில் இருங்க சொல்லுங்க. இருங்க இருங்க பிரதர். இல்ல இன்னொன்னு யாரோ பாமக ஈஸியிலே சொன்னாங்கல்ல, நீங்க 2 பேர் போறதுக்கு தான் எம்எல்ஏ வேணாம்னாங்க. இருங்க பிரதர். இல்ல பிரதர், எம்எல்ஏ நீங்க தான் ஹாஸ்டல்ல சொன்னீங்க. இருந்து உங்களுக்கு வந்து எம்எல்ஏ இருங்க, ஏசி பஸ்ஸே இருக்கு பிரதர். ஏசி பஸ் வந்து கவர்மெண்ட் ஆளு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஏசில போயிட்டு நீங்க போய் பார்க்கலாம். ஒரு 100 பேர் இப்பதான் ஏத்தின்னு போலாம். அது ஏன் பண்ண மாட்டீங்க? கார்ல தான் போவீங்களா? பஸ்ல போய் பார்ப்பாங்களா பிரதர்? அதுவும் வந்து இன்னொரு தான் வேணுமா? இல்ல கேக்குறேன், பஸ்ல போய் பார்ப்பாங்களா? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இல்ல என்னவோ பேசுறீங்களா, பஸ்ல போய் பார்த்துன்னு இருப்பாங்களா? எம்எல்ஏ ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போய் இருப்பாங்களா? ஏன் எம்எல்ஏ எல்லாம் பிரதர் ரெண்டு கொம்பு சும்மாரா முடிச்சிருக்கேன் டே, எம்எல்ஏக்கு. சும்மாரா. எல்லா எம்எல்ஏட்டே கார் இருக்கு, எல்லாரும் வந்து லக்ஸரியாக தான் இருக்காங்க, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒரு சில பேருக்கு இந்த 3 மாதத்தில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லைன்னா கூட நீங்கள் கொடுங்க, ஓகே. யார் கொடுக்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. சும்மா 230 நாளுக்கு கொடுப்பான் அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. இப்போ கொடுத்தாலும் விமர்சனம், கொடுக்கலாம் விமர்சனம். இப்போ ரிக்வெஸ்ட் வச்சது சட்டமன்றத்துல, அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் வைப்பாங்க? இந்த இடத்துல நாளைக்கு இந்த இடத்துல நாளைக்கு அந்த நா- ரிக்வெஸ்ட பொதுவா நாளைக்கு நம்ம இது பண்ணி ஐயா ரிக்வஸ்ட் யாரும் வைப்பாங்க? ஏங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒரு விசிகே எம்எல்ஏ கேக்குறாருன்னா அது பொதுவா அவர் எல்லாத்துக்கும் சரி விசிகே எம்எல்ஏக்கும் கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்துருவோம்னு சொல்லி செய்யறாங்க. இதுல வந்து இதனால கவர்மெண்ட் கவுந்துரும், இதனால கவர்மெண்ட்ல கஜானா ஃபுல்லா காலியறமான கிடையாது. அவங்க அதுக்கான பேக்கப்புக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க வேலைகளும். இன்னைக்கு மக்களுக்கு ஒரு விவசாய கடன் இது பண்றாங்கன்னா அதுக்கு பேக்கப்பா வேற என்ன பண்ணலாம்னா அதுக்கும் வேலை செஞ்சு தானே இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க கார்த்தி ப்ரோ? இல்ல உங்களுக்கு நல்லா பாண்டியன், தெரியும், ஒரு எங்களை விட நல்லா காருக்கு தெரியும். ஒரு இல்ல இருங்க, ஒரு காருக்கு ஒரு தமிழ் மாசத்துக்கு நான் என்ன சொல்றேன், கார் வேணாம்னு 25,000 சொல்லுவாங்க. ரூபாய். இப்போ இப்போ கார் வேணான்னு வியாக்கியானமா பேசுற ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. சட்டமன்றத்துக்குள்ள கார் கார் மட்டும் வேணான்னு வாங்குறது மட்டும் ஒரு செலவு இல்ல நிமிஷம் பேசி பிரதர். முடிக்க விடுங்க. மாசம் மாசம் தமிழ் தமிழ் இல்ல தமிழ் இல்ல முடிக்க இருங்க, விடுங்க. இல்ல தவறு இருங்க நான் சரி முடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. நான் முடிச்சுக்கிறேன். இப்போ கார் வேணான்னு வியாக்கியானமா நீங்க பேசுனாங்கல்ல, வேணான்னு சொன்ன அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் காரை வாங்காம இருந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இல்ல நான் எதை வேணா கொடுத்தாலும் வாங்கிப்போன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கை நின்னாங்கன்னா அவனுங்களாம் வாயை திறக்கிறதுக்கு அருகது இல்லை. அவனுங்க பேசுறது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நான் கேட்பேன். எங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு காருக்கு நீங்க வந்து கார் பண்ண பேசுறீங்க, காரோட விலை வந்து 36 லட்சம் ரூபாய், ஓகேவா? அது மட்டும் செலவு இல்ல. மாசம் மாசம் ப்ரோ மாசம் நான் மாசம் 75,000 ரூபாய் பிளஸ் வந்து ஒரு ஹெல்ப்பருக்கு வேற பார்த்தா 25,000 ரூபாய். ப்ரோ இருங்க ஏங்க ஒருத்தர் நீங்க கணக்கு போடுங்க, எத்தனை பேருங்க இருக்காங்க? இதே திமுக ஆட்சியில 200 கோடிக்கு ஒரு கார் ரேஸ் நடத்துறாங்க. அது யார் காசு வந்துச்சு? ஏங்க கார் ரேஸ் இது கம்ப்ரஸர் பண்றீங்களா? அப்ப சொல்லிட்டு போங்க, இன்னும் திமுக ஒண்ணா சொல்லிட்டு போங்க. ஐயா யார் வேணா சொன்னா? நான் திமுக சேர்க்கல. சரி நம்ம மோடி ஏங்க ஊரே முட்டை காசு தானே, மோடி தூக்கி ஆகிட்ட தரீங்களா? போவோமா? ஐயா இதோட மோடி பாட்டு வேற ஆகிட்ட பாடுறீங்க. போவோமா? சரி மோடிஜி கிட்ட போவாங்க. மோடி கிட்ட மோடிஜி வரீங்களா? மோடிஜி வாங்க கவர்மெண்ட் பணத்துல வாங்க. எதுவுமே செலவு பண்ணலையா? என்னங்க பண்ணா சொல்லுங்க. எதுவுமே பண்ணலையா? சொல்லுங்க, என்ன நீங்க பண்ண சொல்லுங்க. சொல்றீங்க? எதுவுமே பண்ணலங்க. அவர் வந்து அவர் இல்ல நீ தான் கை சொல்லுங்க, காசை என்ன போட்டு தாங்க பண்ண வாழ்றாரு. சொல்றேன் நானு. இருங்க சொல்லுங்க, நான் அது பாயிண்ட் என்னையா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. மோடியோட சொந்தக்காரங்க நீங்க வந்து பார்த்தா டீ கடை வச்சிருக்காங்கய்யா. சரி சாதாரண எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்கய்யா. ஒரு சரி பொலிட்டிஷியன் நான் மோடி கவுன்சிலரோட சொந்தக்காரங்க பத்தி பொலிட்டிஷியன் நீ பேசவே காட்டுற இல்லையே. பாக்கலாம். அந்த மாதிரி இங்க இங்க மோடி இங்க கம்பேரிசன் இங்க பண்றாங்க. இங்க காமெடி சொந்தக்காரங்களுக்கு செய்யலையே. கட்சிக்காரங்க அரசியலுக்கு தானே போறோம். நீங்க நேரம் சொந்தக்காரங்க சொல்ற போறீங்க. நீ இப்ப தமிழ்நாட்டுல யாருங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க கிட்ட போனா ஏங்க கட்சிக்குள்ள தாங்க ஒரு பேசிட்டு ரேஷன் இருக்கோம். அரிசி நீங்க மோடி வாங்குறதுக்கு சொந்தக்காரங்க முட்டி டீ மோதுறாங்க கிடைச்சிருக்கான்னு மக்களு, சொல்றீங்க. ஒரு கரும்பு வாங்குறதுக்கு முட்டி மோதுறாங்க மக்களு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா அவரோட மாசம் ட்ரெஸ் மாசம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் வந்து அவரோட செலவு ட்ரெஸ்ஸோட பண்றீங்க. பிரைஸ் என்ன? அவரோட ட்ரெஸ்ஸோட பிரைஸ் என்ன? யார் ட்ரெஸ் ஒரு பிரைஸ்? மோடியோட ட்ரெஸ்ஸோட பிரைஸ் என்ன? நீ சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. தெரியல, எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, நான் கேள்விப்பட்டதை இல்ல சொல்லுங்க. நீ அப்புறம் சொல்லுங்க, வந்து தப்புன்னு எனக்கு சொல்லுவீங்க. தெரியலங்க. நீ தான் கேட்டீங்க, நீ சொல்லுங்க. எவ்வளவு? 10 கோடியா? பஸ் நம்மளே 3000 கோடிக்கு என்னையா செலவு பேசுறீங்க நீங்க? வச்சோம். டிபேட் அத பண்றீங்க பத்தி நீங்க. எதுவும் பேசல, அமைதியா தான் இருந்தீங்க எதுக்கு நீங்க வந்து கார் இல்லையா? வந்து இருங்க எல்லா 3000 கோடிக்கு செலவு வச்சப்ப அமைதியா தானே இருந்தீங்க. மோடிக்கு ஏன் யாரு இப்ப செலவு இவ்வளவு வச்சாங்க? கோவம்? டிபேட் பண்ணீங்கன்னா விஜய் நல்லதா விஜய் பிரதர். யாருக்கு அந்த யார் மாதிரி ஒரு வெயிட் பண்ணுங்க. இருப்பா தலைமை வெயிட் தமிழ் பண்றேன். பல்ஸ் சரி, யாருக்கு 3000 கோடி செலவு வச்சாங்க? அது அமௌண்ட் எவ்வளவு கரெக்டா தெரியல எனக்கு. சரி, வல்லபாய் 3000 பட்டேல் கோடிக்கு தான் பேசுறாங்களே. யாரு? வல்லபாய் பட்டேல் வந்து மோடியோட அப்பாவா தாத்தாவா?
இல்ல மோடி சித்தப்பா யாரா வேணாலும் போட்டோம் யாராலும் இருக்கட்டும் போட்டுமா. யாரியா ப்ரோ. அவரு? அவர் அது சொல்லியா? அயன்மேன் தான் ப்ரோ. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த அயன்மேன் என்ன அமௌண்ட் வந்து அயன்மேன் காசு படத்துல தானே. நடிச்சாரு என்ன? பிரதர் அதுக்கு நம்ம அவ்வளவு அவர் அமௌண்ட்ல யார் அவரு? செலவழிக்கணுமா? அது யார் அவரு? அது சொல்லு. அது அயன்மேன். அவர் அயன்மேன்னா அயன்மேன் தானே சொல்லுவாங்க. எனக்கு என்ன? தெரிஞ்சு அயன்மேன்னா அப்படிதான் எனக்கு சொல்லுவாங்க. புரியல. எனக்கு அயன்மேன் படத்துல அவர்ல நடிச்சாரா? அந்த நேஷனோட யுனைட்டிக்காக இது பண்ணாரு. அதே என்ன மாதிரிதான் இங்க பண்ணாரு? ஒரு குரூப் என்ன இது இருந்துச்சு. பண்ணாருன்னா எது நாங்களே பண்ணாரு? செலவழிக்கிறோம் இது பேனாக்குன்னு. பண்ணாருன்னா எது பண்ணாரு? சொல்லு. bro, அந்த விஷயம் தெரியாது bro. தெரியாது. இல்ல சொல்லியா சொல்லி சொல்லு, கேக்குறாங்க ஏதோ சொல்லு. ஒண்ணு சொல்லு. அது இல்லாம வல்லபாய் பட்டேல் நேஷன் யுனைட்டிக்காக இது இது வல்லபாய் பண்ணாருன்னு பட்டேல் சொல்லிட்டு அந்த யாரு? விஷயம் அது ஞாபகம் இல்ல. தெரியாது. ஓகே, அது தெரியாது. அது ஏன் செலவழிச்சாங்கன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஓகே, ரைட்டு. வெயிட் பண்ணு. அண்ணே, எல்வின் சொல்ல அவர் சொந்தக்காரங்க இன்னும் ஏரியா இருக்காங்கண்ணே. வல்லபாய் கார்த்திண்ணே, பட்டேல் வந்து யாரு ஆண்டனியா? வல்லபாய் சொல்லுங்க. பட்டேல் கார்த்திண்ணே, வந்து அவர் அவரு சொந்தக்காரங்க காங்கிரஸ் எல்லாம் ஏரியா கட்சிப்பா. இருக்காங்கண்ணே. எப்பா அது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அவரு காங்கிரஸ் கட்சி, சரியா? ம். செலவழிச்சது பிஜேபி தான். அவர் காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாரு. அவர் காங்கிரஸோட ரூலிங் கவர்மெண்ட்ல தான் இருந்தாரு. அவர் வந்து இந்தியாவில் பிரிஞ்சு இருக்கும்போது அவர் யுனைட் பண்ணதில், இந்தியாவை வந்து ஒரு 500 சமஸ்தானமாக பிரிஞ்சு இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் யுனைட் பண்ணதில் ஒரு பெரிய பங்கு இருந்துச்சு அவருக்கு. இன்னைக்கு இந்தியா ஒரே நாடு ஒரே மேப்னு காட்டுறீங்க இல்லையா, அதுக்கு பெரிய காரணமே அவர் தான், பட்டேல் தான். அதுக்கு செலவச்சிருக்காங்க. அது யார் வச்சிருக்கா? பிஜேபிக்காரன் வைக்கல மோடி, காங்கிரஸ்காரன் தான் வச்சிருக்காரு. பட்டேலுக்கு தான் வச்சிருக்காரு. ஓகே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சம்மந்தம் இல்லாம அதுக்கு நாங்க உங்களுக்கு என்ன என்ன ஏது? சம்பந்தம் எல்லாம் பண்ணோம் அதை பத்தி கார்த்திக், எனக்கு புரியலையே. நீங்க ஏன் பேசுனீங்க? இப்போ பட்டேல் சிலை வந்து ஏன் இழுத்தீங்க? சம்மந்தம் இல்லாம ஆமா, அவர் பிஜேபி காரர் தானே பேசினாரு. பிஜேபி சம்பந்தமே காரர் இல்லை. bro, பேசினாருன்னு நீங்க இழுக்கிறீங்க. ரைட்டுங்க. ஒரு சரி பாயிண்ட் ப்ரோ, இருக்கணும் நீங்க இல்ல. நீங்க பட்டேல் எதுவுமே யாருன்னு பேசுறீங்க தெரியணும் ப்ரோ. உங்களுக்கு. இல்ல ப்ரோ, இங்க சரி இருக்கிற ப்ரோ, நீங்க 234 மினிஸ்டர்ஸ்க்கு ஐ மீன் எம்எல்ஏஸ்க்குமே யூனிஃபார்மிட்டியா சாரி அவங்களுக்கு சாரி கொடுக்குறாங்க. சாரி அது வந்துட்டேன். தப்புன்னு ஒரு வந்து ஃபோன் கால் பேசும்போது வந்துச்சு. அது அது எப்படி என்ன புரியலையே. அந்த கார் பாயிண்ட்டுக்குள்ள மட்டும் நான் இது வரவே இல்லைங்க, இல்லை இல்லையா? மாசம் இல்ல மாசம் 1,00,000 ரூபாய். அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் ஒரு வரவே நிமிஷம் இருங்க. இல்லைல்ல. தமிழ் கார்த்தி ப்ரோ, இப்போ மோடி கவர்மெண்டா இருந்தாலும் அந்த சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு டிவிகே தான் நான் கவர்மெண்டா இருந்தாலும் சொன்னேன். சரி, எல்லா கவர்மெண்ட்டுமே கவர்மெண்ட் தன்னோட எம்எல்ஏக்கள் தன்னோட கட்சிக்காரங்க இருக்கிற இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் அவங்க கேட்கறாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறது வழக்கம் தான். நீங்க என்னமோ தாவேக்கா மட்டும் தான் நீ கார் வாங்கி கொடுத்தா தான் உலகத்துல இது பெரிய தப்பு, மோடி எல்லாம் எந்த தப்புமே பண்ணதில்லை, அவர் ஒரு பைசா கூட வந்து தன் தாவேக்கா கட்சிக்காரங்க மட்டும் செலவு சொல்றீங்க. பண்ணதில்லைன்ற மாதிரி அப்புறம் பேசுறீங்க. நீங்களும் டிஎம்கே ஒண்ணு இது ஐயா, ஏங்க எல்லா இல்ல கட்சியும் மோடி ஒண்ணு, தப்பே சில பண்ணதுன்னு நான் சில சில ஏன் விஷயங்கள்ல சொல்றேன்? கவர்னன்ஸ்ல செஞ்சுதான் ஆகணும். ஐயா, கேட்கறாங்கன்னா மோடி செஞ்சுதானே தப்பே ஆகணும். பண்ணதுன்னு நான் எப்ப சொன்னேன்? நான் அப்ப அதெல்லாம் என்னங்க சொல்லவே இதுல இல்லையா? என்னமோ பெரிய தப்புன்ற மாதிரி கார் கொடுத்துருக்காரு, அது எல்லாரும் கொடுத்துருக்காரு, வேணான்றவங்க வாங்காதீங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு வேணாம் சட்டமன்றத்துல இன்னோவா சொல்றாங்களா, இன்னோவா வியாக்கரமா கிறிஸ்டல் பேசுறவங்க மட்டும் தான் வாங்காம போங்க. பண்ணுவீங்களா? வாங்கலைன்னா இன்னோவேஷன் மக்களுக்கு அதை பண்ணுவீங்க. சேவிங்ஸ் பண்ற இல்ல மாதிரி தானே. பண்ணி ஹெல்த் தேவை இல்ல உங்களுக்கு. பண்ணி எல்லாத்துக்கும் கிரைட்டீரியா வைக்கிறீங்களே. 1000 ரூபா கொடுக்குறீங்களே, அதே மாதிரி வந்து 1000 ரூபா வேணான்றாலும் வாங்காதே முடிங்க அப்படின்னு ஏங்க, சொல்றது 1,00,000 பேருக்கு பண்றதுக்கும் 200 பேர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. இப்ப 200 பேர் மக்கள் இருக்காங்கன்னா 200 200 பேர் பேருக்கு எவ்வளவு செய்யறதுல எந்த பண்றீங்க? இடத்துலங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க? வைக்க போறோம்? 150 கோடி பண்றீங்க. வித்தியாசம் இருக்குல்ல. அதுதாங்க சொல்றேன். 200 எம்எல்ஏக்களுக்கு பண்றதும் 7 கோடி மக்களுக்கு பண்றதும் ஒண்ணாங்க? எனக்கு புரியலையே. அதாங்க நீங்க 200 எம்எல்ஏக்கள் செய்யறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்ல. அது வேணான்றவங்க வாங்கலைன்னா அதுல அந்த பணம் ஏங்க, சேவிங் தான் உதய கொண்டு போய் ஸ்டாலின் இதுல ஒரு பண்ண போறாங்க. எம்எல்ஏங்க. உதய ஸ்டாலின் வந்து கார் வேணுமா என்ன? நீங்க கொடுக்கணுமா என்ன காரை? ஏங்க, வேணான்றவங்க இப்பயே போய் கூட எழுதி கொடுக்கலாங்க, அந்த காரை வாங்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுல எதுக்கு நீங்க ரொம்ப அப்படி இது பண்றீங்க? சொல்லலைங்க, எல்லாரும் தான் சொன்னீங்க நீங்க அறிக்கையில. ஏங்க, இன்னைக்கு நான் இப்போ இதுல சொல்றேன், நீங்க அசம்பிளில நாளைக்கு சொல்றீங்க நீங்க. நாளைக்கு இந்த கார் ஏங்க, வழங்கும் போது நம்ம பேசுவோம். ஒன்னரை இருங்க, அசம்பிளி இந்த சொல்றீங்க. காரை ஐயா எல்லாருக்கும் தான் தமிழ் எல்லாருக்கும் தரோம் அப்ப சொல்றேன், சொன்னீங்க இந்த இல்லையோ? காரை இந்த காரை வேணான்னு சொன்னவங்க நாளைக்கு வாங்காம இருந்துட்டாங்கன்னா அப்ப நீங்க வந்து பேசுங்க. வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்க எதுக்கு நீங்க பேசுறீங்கன்னு நான் முதல்ல கேக்குறேன். குடிச்சே தப்புன்றானே, வேணாம் சொல்றது பத்தி உங்க எம்எல்ஏ பேசிருக்கீங்க. உங்க எம்எல்ஏ இல்ல இல்ல, இப்ப பாஜக யாருக்கும் எம்எல்ஏ கொடுக்கல வாங்குவாரு தமிழ். பாக்குறீங்களா? நீங்க சும்மா பாஜக அதே எம்எல்ஏ பேசுனீங்க. பணம் இல்லையா, காசு இல்லையா? இப்ப கொடுத்துட்டாங்களே இல்ல எல்வின், எதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கேள்வியே. கொடுத்தாங்க. என்ன ஏங்க, டீடைல் சொல்லி எதுக்கு கவர்மெண்ட் கொடுத்தீங்க? கொடுக்குறாங்க, நீங்க உட்காந்து வேணான்றவங்க அதே கதை பேசிட்டு வாங்காதுன்னு இருக்கீங்க. சொல்றேன். சரி ஓகே, சும்மா பென்ஸ் கார் கொடுத்துருங்க. ஒரு யோ, உனக்கு ஹெலிகாப்டர் தான் கொடுத்துருன்ற பிரச்சனை. மாதிரி நானு. உனக்கு ஹெலிகாப்டர் தான் கொடுத்துருங்க பிரச்சனை. முதல்ல. ஈஸியா இருக்கும் போய் போய் பாக்குறது. அது நீங்க வேணா ஃபன் பண்ணுங்க ப்ரோ. ஹெலிகாப்டர் தாங்க பென்ஸ் எல்லாருக்கும். காருக்கு வேணா நம்ம கொடுக்கலாம். ஹெலிகாப்டர் நீங்க தாங்க. வேணா ஃபன் பண்ணுங்க. இல்ல இல்ல பென்ஸுக்காரில தான் ஹெலிகாப்டர் பாஜக தாங்க, எம்எல்ஏ போவாரான்னு மேக் ப்ரோ தமிழ். புக்கு தாங்க, எல்லாமே கொடுத்துருங்கன்றேன். சரி சொல்லுங்க தமிழ், இதே பென்ஸுக்காரில மாதிரி தான் பாஜக பேசினே எம்எல்ஏ தான். போவாரா? வேற எதுவும் இல்ல போ. எதுக்கு அவங்க ஏங்க, ரொம்ப ஏங்க, டீட்டெயில் நம்ம கேக்குறீங்க? வாழ்ற நம்ம ஜனங்க என்ன அன்றாட வாழ்க்கைக்கு வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு சேலைக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் சேலைக்கு வந்து கிடைக்குமா சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஐயோ, பண்ணிருக்கீங்க சார். பயங்கரமான தெரியும் பிரதர் நீ. ஆமா இருக்கட்டும் பிரதர். அதுதான் கேக்குறேன். மத்தவங்க எவ்வளவு என்ன எவ்வளவு பேசுறாங்க? மூச்சு கொடுக்க பேசணும் ஏன் பண்ண உங்களுக்கு அந்த போய் அறிவு தெரியல. இல்லையா? உங்களுக்கு தெரியாதா யாரு? உங்களுக்கு? யோ, அறிவிலனா கார்த்தி தேவலமா பேசுறா கார்த்தி.
இல்லையா அதுக்கு உண்மையாதான் கேக்குறேன். இல்ல அதே இது தப்பா வந்துரும் கார் கம்முன்னு இருக்கும். இருக்கணும்னு பார்த்தா காரை தரீங்க, அது வந்து இன்னொரு யோ காரை தருவீங்க. ஒருத்தர் மென்டல் சொல்றா மாதிரி பேசுன காரியத்தை குடுத்துட்டாங்களா? ஏங்க என்ன எனக்கு 4 கார் இருக்கு. இல்ல கார்ல ஏன் கவர்மெண்ட் கொடுக்குற கார்ல எல்லாம் போக மாட்டாங்களா அவங்க எம்எல்ஏஸ்? என்னமோ ஒவ்வொன்றா டிஃபரெண்ட் தான் போவாங்க. 36 லட்சம் இல்ல ரூபாய்க்கு எத்தனை குடும்பம் யோ ஆகும்? 30 லட்சம் என்ன காரியம் நான் ஃபர்ஸ்ட் 10,000 சொல்லியா? ரூபாய்க்கு யோ அரிசிக்கும் தமிழ் கோதுமைக்கும் வந்து தமிழ் ஒரு நிமிஷம் கஷ்டப்படுறாங்க பேசி என்ன மக்கள். பேச ஒரு நிமிஷம் பொங்கலுக்கு வெயிட் வந்து பண்ணு. பாத்தீங்கன்னா சேலைக்கும் யோ ஒரு நிமிஷம் வெளியே இல்லையா? இருக்காங்க மக்கள். ஒரு நிமிஷம் சுதர்சன், ஒரு நிமிஷம் ஐயா. கோதுமை இந்த என்ன வாட்டி நீங்க கொடுத்துருக்காங்கல்ல, இருங்க ஒரு இருங்க நிமிஷம் தமிழ். இல்லையா இந்த வாட்டி தமிழ்? இந்த வாட்டி அரசாங்கம் கோதுமை கொடுத்துருக்கல, அந்த கோதுமை குவாலிட்டி பாண்டியன் கொடுத்துருக்கு. இருங்க பாண்டியன் ஒரு நிமிஷம் இருங்க. அவனை 30 லட்சம் எடுத்துட்டேன். கார் யார் சொன்னா? எதுக்கு ஏன் நீங்களே அடிச்சுக்கிறாரு காருக்கு? ஐயா அவன் எடுத்துனீங்க, ரொம்ப பேசுவான் அப்படிதான். ப்ரோ இது வருஷனாவே இன்னைக்கு இது காமனான கேட்ட கொஸ்டின்றனால காமனா எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்க. இது இன்டர்னலா கூட அவங்க பேசி ஓகே மிஸ்டேக் இருக்கு பிரதர், நம்ம இல்லன்னு சொல்லல, முட்டை தான் கொடுக்கல. அந்த மிஸ்டேக் இருக்கு, அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே அது இப்ப டீட்டெயில் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு தேவை நீட் இருக்கோ வாங்கி சொல்லி அதை விட்டுட்டு அதே கதை பேசி என்ன பண்றது? மிஸ்டேக் இருக்குன்னு தான் இல்லைன்னு சொல்லல. இல்ல இப்போ மிஸ்டேக் இருக்கு, அதை ஒத்துக்கிறோம்னா கூட மிஸ்டேக் இருக்குங்க. அதே நேரத்துல மக்களுக்கு செய்யாத மாதிரியே பேசுறாங்க. இன்னைக்கு கோதுமை கொடுத்துருக்கலாம், அது கொடுத்துருக்கலாம். கோதுமைலாம் நல்ல கோதுமை இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்த ரேஷன் அரிசி கூட நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல மக்களுக்கு குறை வச்சாங்க? இதனால மக்களுக்கு குறை வந்துருச்சுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த 36 லட்சம் கொடுத்துற இந்த பாண்டியன் காசு எடுத்து விடுங்க போயிட்டு மக்களுக்கு நல்ல பைத்தியம் அரிசி விடுங்க கொடுத்துருக்கலாம், நல்ல விடுங்க அரிசி பாண்டியன் விடுங்க. கொடுத்துருக்கலாமே, நல்ல கோதுமை கொடுத்துருக்கலாமே நெஞ்சில் அடிச்சுக்கிறாரு. அதான் சிரிப்பா இருக்கு. ஆமா அவர் வேணும்னே பேசிட்டு இருந்தாரு ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி நீங்க பிரச்சனை இல்ல வந்து வேற விஜய், ப்ரோ. அதுக்குன்னு என்ன டீட்டெயிலே தெரியாம நீங்க ஒரு இது பண்ணுவீங்களா? அந்த சல்லையை நான் கூட திமுக லெவல்ஸ்ல வச்சு பேசுறீங்களா? இதெல்லாம் ஆமா 3000 கோடிக்கு தானே வச்சாங்க. இல்ல இத பத்தி அதெல்லாம் யாருமே நல்லது பேசக்கூடாதுன்னு அது. நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. என்ன தேவையில்லாத இல்ல இத பத்தி யாருமே பேசக்கூடாதா? எங்க இத பத்தி எதை பத்தி பேசுங்க. இதனால என்னமோ நீங்க மக்களோட தான் வந்து அடிப்படை வாழ்க்கையே வேகமா முடிஞ்சு போச்சு, கத்துறீங்க ஜோலி பாண்டியன். மக்களோட பொருளாதாரமே வீழ்ந்து அவங்க போச்சு அப்படின்ற மாதிரில பொறுமையா தான் பேசுறீங்க. பேசுனாங்க. பாண்டியன் பயந்துக்கிற ப்ரோ எல்லாருமே அப்படி இல்ல ப்ரோ. கேட்கதான் செய்வாங்க. நீங்க தப்பு, இல்ல கார் ஒரு கொடுக்கறது விஷயம் தப்பு. அது புரிஞ்சுக்கோங்க வந்து ப்ரோ. உங்க ஒப்பீனியன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். நானும் இப்போ ஒத்துக்கிறேன். நான் உங்க நானும் ஒப்பீனியன் அதான் அது சொல்ல வரேன் கார் ஆக்சுவலி. கொடுக்க தப்பு. நான் என்ன சொல்றேன், கார் கொடுக்கறது நல்ல விஷயம். எல்லாரும் கொடுக்குறேன்னு சொன்னது வந்து இப்போ எல்லாரும் பிரிச்சு பார்க்காம எல்லாரும் ஒரே கட்சியா பாக்குறாரு. எல்லாருக்குமே தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் தன்னோட மக்களா பாக்குறாரு, கொடுக்குறாரு. அது வேணுன்றவங்க வாங்கிட்டோம், வேணான்றவங்க இப்போ கூட வேணான்னு எழுதி கொடுத்தா நல்ல விஷயம் தானே. இங்க வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு கார் கொடுக்கும்போது ஈச்சிக்கின்னு வாங்கினானுங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கேவலமானவனுங்க. சரி சரி வேண்டான்னு யாரும் எழுதி ப்ரோ கொடுப்பாங்க? கொடுக்கலான்னு தான் நீங்க சொல்லுங்க. லாஜிக் இருங்க இப்ப இருங்க அது இருங்க வேணான்னு இருங்க. நீங்க எழுதி நீங்க இல்ல சொன்ன எழுதி வேண்டான்னு சொன்னாங்க, அது யார் வேணான்னு எழுதி எழுதி கொடுப்பாங்க? கொடுக்கட்டும். பாண்டி கொடுக்கறப்ப அதான் ப்ரோ சொல்ல வேண்டான்னு வரேன் யார் நான். எழுதி இருக்குன்னு கொடுப்பாங்க? யாராவது உங்களுக்கு தெரியுமா பாண்டி? ஃப்ரீயா கிடைக்கிறது வேணாம்னு சொல்லுவாங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் இல்ல யோசிச்சு பாருங்க. ரேஷன் ஏங்க கார்டு ஃப்ரீயா எத்தனை எது கொடுத்தாலும் வாங்கி ரேஷன் கார்டு கொடுப்பானுங்களா? இல்ல இங்க ப்ரோ, ஏதாவது நம்ம எனக்கெல்லாம் ப்ராக்டிகலா இப்போ ஃப்ரீ, பேசலாம். எனக்கு வேணாம்னா வேணாதாங்க. நான் எனக்கு ஃப்ரீயா கொடுக்குறான்னு அது சொல்லிட்டு என்ன வாங்கி வச்சிக்க கொடுப்போம். வாயா அறிவு வேணாம். கொடுக்குறாங்க, நீங்க திருப்பி நீங்க அது வந்து ரிட்டர்ன் பிரதர் பண்ணிடுவாங்கயா நீங்க வந்துட்டு ஒன்ஸ் எம்எல்ஏ அந்த இல்ல, பீரியட் முடிஞ்ச உடனே. நீங்க இப்ப எம்எல்ஏ ஃப்ரீயா இல்ல, கொடுத்தா பெனால் கூட குடிப்பான்ற மாதிரி எம்எல்ஏ இருக்கு. தான் சொல்றாங்க. அதுவும் வந்துட்டு அங்க 4-5 கார் வச்சிருக்கிற எம்எல்ஏ எனக்கு இன்னோவா கார் கொடுங்க, கொடுக்கறதும் கொடுக்குறீங்க, இன்னோவா கார் கொடுங்கன்னு கேக்குறாரு. சோ அப்ப நீங்க பேசுறதும் உங்கள மாதிரி பேசுறது யாரு அங்க சட்டசபையில இல்ல. சட்டசபையில் இருக்கிறவரு ஏற்கனவே 4-5 கார் வச்சுக்கிட்டு இன்னோவா காரை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அது சொல்லுங்க ப்ரோ அது ஃபன்னா பேசுனது. அவங்களே பின்னாடி இருக்கவங்களாம் இப்படி பேசிக்கிறாங்கன்னா அவரே ஃபன்னா பேசுறாரு. ஏங்க. சட்டசபையில போய் பதிவாகிற இடத்துல ஃபன்னா பேசுறதெல்லாம் விளையாட்டாங்க. என்னங்க பேசுறீங்க? என்னங்க நீங்க பேசலையாங்க? திமுக காரர் எல்லாருமே பண்ணா பேசலையாங்க? பேசுவாங்க. இல்லங்க திமுக காரர் யாரும் சொன்னா பேசலையா? டைம் பாஸ் பேஸ்ல பேசுறதும் சட்டசபையில இல்லங்க பேசுறதும் திமுக ஒண்ணாங்க. காரர் யாரும் பேசலையாங்க ஃபன்னாதும்? நீங்க பார்க்கவே ஃபன்னா இல்லையா? பேச எல்வின் ப்ரோ திரும்ப திரும்ப இல்ல விளையாட்டுத்தனமா சொல்லுங்க பேசிட்டு கார்த்தி, இருக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க விளையாட்டுத்தனமா பேசுறீங்க, ஒரு விளையாட்டுத்தனமா பாயிண்ட் பேசிட்டு பேசணும்னு சொல்லிட்டு. இருக்காதீங்க எல்வின். இந்த என்டிகே கண்ணுக்கு இதே வேலை. அங்க என்ன பிரச்சனையே தெரியல, உட்காந்து கமெண்ட் பண்ண முடியாது. அதேதான் இங்க பண்ணிருக்கீங்க நீங்க. அவர் கொடுக்கறதும் கொடுக்குறீங்க. இது இனோவா கார் கொடுங்கன்னு சொன்னது வந்துட்டு அது பண்ணாங்க. வந்து நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியல, அவ்வளவுதான் சொல்லணும். முன்னாடி பேசினு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை பிக் பண்ணி பேசலாம் ப்ரோ. ஜெனரலா பேசலாம். எஸ் ஐயா ஒரு இது நிமிஷம் வந்து கொஞ்சம் கேபி கார்த்தி பிளான் நான் பண்ணி சொல்லிக்கிறேன். பண்ணிருக்கலாம் கேபி பெட்டரா. கார்த்தி இப்போ அண்ணனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்கல்ல, மச்சான் வாங்கி கொடுத்தாருல்ல, எந்த மச்சான் வாங்கி கொடுத்தாரு? அந்த காரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். அந்த மச்சான் யாருன்னு கேட்போம். பாண்டியன் எந்த மச்சான்? தேவையில்லாத பாண்டியன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. பாண்டியன் மச்சான் நீங்க வாங்கி கேட்ட கொடுத்தாரு. கேள்வி ஏதோ ஒரு மச்சான். பாண்டியன் அவருக்கு இருக்கிறது நீங்க 2 கேட்ட பையன் ஒரு பொண்ணு. சரி இருங்க மாப்பிள்ளை இருங்க சாரி மச்சான் பாண்டியன் இல்ல, நான் மாப்பிள்ளை சொல்லிடுறேன். ஐயா மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை யாருங்க? பாண்டியன் மச்சானுக்கு நான் இப்பதானே அண்ணனுக்கு பொண்ணே பிறந்திருக்கு, அதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்துட்டாரா? அட ஒரு பாண்டியன் வேணாம். நான் சொல்லிடுறேன் ஒரு சொல்லுங்க. நிமிஷம் இருங்க. அந்த யாரு மாப்பிள்ளை தானே சொன்னீங்க? அந்த அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை யாரு? அந்த மாப்பிள்ளை யாரும் தமிழ்நாட்டு மக்களோட வரியில இருந்து எடுத்து கொடுக்கல. ஐயா நான் அதெல்லாம் ஓகே, கேட்கல. நீங்க அந்த வந்து மாப்பிள்ளை யாருன்னு கேட்டேன். இட் இஸ் அந்த பிரசாந்த் மாப்பிள்ளை வீடியோ பார்த்துட்டு யாருன்னு வந்து கேட்டேன். வாந்தி எடுத்துட்டு இருக்காதீங்க. ஏங்க இட் இஸ் நான் இப்ப பிரசாந்த் தான் கேட்டது வாந்தி எடுத்துட்டு இந்த பாருங்க, இருந்தாரு. நான் என்ன அதெல்லாம் உங்களோட நான் 2 கேட்கல. கோடி நான் ரூபாய் காரை கேட்டது தெளிவான வச்சு கேள்வி. மக்களை கொடுங்க. ஐயா
நீங்க இப்போ சாட்டை கொட்டுற சாக்காடை எத்தனை வந்து இங்க ஒரே கொட்டுறோமோ நிமிஷம் அது ஸ்டோனர், ஒரே அது நிமிஷம். நான் தெரியலையா கேட்டத அப்போ? கேள்வி கேத்தி இப்போ நான் கேட்ட தெளிவா தானே கேட்டேன். நான் வந்து உங்க மாப்பிள்ள வந்து வாங்கி கொடுத்த தப்புன்னு சொல்லல. இல்ல இல்ல அவங்க யார் அந்த கட்சி மாப்பிள்ளை? அடமான எங்களுக்கு வச்சு அந்த விளாண்டு மாப்பிள்ளை இருக்காங்க. தெரியல. பாண்டியன் விடுங்க, ஏன்னா அவங்க வேற என்ன வேலை திரள் இருக்கு? நிதி கட்சி திரள் அடமானம் நிதியில வச்சுட்டாங்க. வாங்குனீங்கன்னு ஒரு நிமிஷம் இருங்க. திரள் நிதியில வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓகேப்பா, அது வந்து இலங்கை மக்கள் கொடுத்துருப்பாங்க, ஈழத்தமிழர் கொடுத்துருப்பாங்க, அதனால வாங்கியிருப்பாருன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு மாப்பிள்ளை கொடுத்துரு. அந்த மாப்பிள்ளை யாரு? எங்களுக்கு தெரியாத ஒரு மாப்பிள்ளை புதுசா எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. அது கொஞ்சம் சொல்லுங்க, அந்த மாப்பிள்ளை பேர் மட்டும். அந்த மாப்பிள்ளை யாருன்னா உங்க கட்சிக்கு திமுகவுல சம்பந்தம் பேசிருக்கீங்களா? அந்த மாப்பிள்ளை யாருன்னா உங்க கட்சிக்கு ஃபண்ட் பண்ண ஒரே ஒரு லாட்டரி மாப்பிள்ளை தான். ஒரே அந்த கட்சிக்கு ஃபண்ட் பண்ணாருல, ஃபண்ட் பண்ணி இப்போ நிஜ முதல்வரா உட்கார்ந்துருக்காருல்ல, அந்த மாப்பிள்ளை தான். ஏங்க அவர் எப்படிங்க மாப்பிள்ளை? அவர் தம்பிங்க உங்களுக்கு. அவர் எப்படிங்க மாப்பிள்ளை? இல்ல அவர்தான் அந்த மாப்பிள்ளை. இந்த கேபி அதான் ஓடக்கூடாது. இப்ப அண்ணன் தான் யோகி படத்துல தான் கார் வாங்கியிருக்காரு. அவரு அவங்க மாப்பிள்ளை கொடுத்தாருன்னு சொல்றாரு. நான் அவருக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களோட பணத்தை எடுத்து கொடுக்கல, நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களோட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு. நீங்க கேக்குற விதத்துல கேட்டதான் அவர் ஒத்துப்பாரு. மாப்பிள்ளை யாரு நீங்க கேளுங்க. நாங்க கேட்டா அந்த பாருங்க எப்படி ஓடுறாரு. பாண்டி ப்ரோ கம்முன்றங்க. அவரை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே ஆள் யாருன்னா ஸ்டோனர் மட்டும்தான். ஸ்டோனர் அசராம் பேசுவார் பாருங்க. இப்ப வந்து அவங்க வந்து சீமானுக்கு மாப்பிள்ளை வாங்கி கொடுக்குறாங்க, அந்த இது கொடுக்குறாங்க. அவங்க அரசியல்லே வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துல கிடையாது. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால எனக்கு ஒரு டவுட், அரசாங்கத்தை இப்ப இருங்களா, எனக்கு ஏன் மாப்பிள்ளை ஐயா நான் ஒரு டவுட் கிளியர் பண்ணிட்டு நீங்க மொத்தமா பேசுங்க. இல்ல ஒரே நிமிஷம், நான் சுரேஷ் ஒரே நிமிஷம். இப்போ கலெக்டருக்கு கார் கொடுக்குறாங்க, தாசில்தாருக்கு கொடுக்குறாங்க, ஜட்ஜுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் யார் பணம், எதுல இருந்து கொடுக்குறாங்க? அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ஒரு காலத்துல ஒரு தாசில்தார் 4 கார் வாங்கி கொண்டு போய் வச்சிருப்பாரு வீட்டுல. அந்த கதெல்லாம் தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பெல்லாம் வாயாவே திறக்கல. ஒரு தாசில்தார் எப்படிங்க 4 கார் வந்துச்சுன்னா இன்னைக்கு மட்டும் நீ தாசில்தார் அரசு அதிகாரியா? ஐயா அரசு அதிகாரிக்கு ஒரு கார் தானே கொடுக்கணும், 4 காரை கொடுப்பாங்க. 4 கார் எப்படிங்க கொடுப்பாங்க? ஒரு இடத்துல வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அந்த டைம்ல வாங்கி வச்சிருந்திருக்காங்க. இப்ப அந்த கார்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. தெரியுமா தெரியாதா? அப்புறம் அதான் சொல்றேன். இப்ப தாசில்தார் அரசு அதிகாரி, அவருக்கு அதையும் அப்பெல்லாம் கேட்கல. அப்பெல்லாம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க? என்ன அப்பெல்லாம் யாராவது சட்டசபையில அறிவிச்சாங்களா என்ன? இப்போ கார் விஷயம் கிடையாது. டைவர்ட் பண்ணிட்டீங்க. இருங்க நான் அண்ணனை பத்தி எனக்கு நான் ஏன் அந்த சந்தேகத்தை கேட்டேன்னா, சமீப காலத்துல அண்ணன் வந்து திமுக காரனெல்லாம் மாமா மச்சன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாப்பிள்ளை வந்து திமுகவில் இருக்கிற அந்த மக்களுக்கு பணத்தை கொள்ளையடிச்ச காசுல தான் வாங்கி கொடுத்துப்பாரு. டவுட். அந்த மாப்பிள்ளை பேர் சொன்னா நான் தெரிஞ்சுக்க போறேன். திமுக காரனா எந்த கட்சிக்காரனா? பாண்டி, இப்ப தாசில்தாரு, இந்த கலெக்டரு, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மக்களுக்கு சேவை தான் செய்யறேன், மக்களுக்கு சேவை செய்யறதா என் தொண்டு அப்படிங்கிறது இல்லை. அவங்க வர்றது எல்லாமே வருமானத்துக்கு. ஓகேங்களா? நான் ஒரு வேலைக்கு போகணும். இது ஒண்ணு. அரசியல்வாதிங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்பாதிக்க வரல. முதல்ல அந்த ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுங்க. அரசியல்வாதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மக்களுக்கு நான் என்னுடைய இதை வந்து செய்வேங்க. இல்ல அரசியல்வாதி அதான் உண்மை. சரி சொல்லுங்க. இல்ல சுரேஷ் இத்தனை வருஷமா என்ன பண்ணிருந்தாங்க? திமுக என்ன பண்ணிருந்தது? விடிய இப்ப நான் கேட்டது கேபி கிட்ட மாப்பிள்ளை யாரு, மாப்பிள்ளை பேர் என்ன, அந்த மாப்பிள்ளை எங்க இருந்து எந்த காசு எடுத்து வாங்கி கொடுத்தாரு? நான் பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில முடிச்சுட்டு அப்புறம் நீங்க அடுத்த கேள்வி போகலாம். அந்த மாப்பிள்ளை யாரு, எந்த காசுல மாப்பிள்ளை மாமா வாங்கி கொடுத்தானா மச்சான் வாங்கி கொடுத்தா எனக்கு என்னன்னு தெரியும். அது எனக்கு தேவையில்ல வேலை. அப்ப கேபி கிட்ட கேட்டா நீங்க கொடுக்காதீங்க. கேபி ஆன்சர் சொல்லி முடியும். அப்புறம் நீங்க வாங்குங்க. கேபி கிட்ட முடிச்சுக்கிறேங்க. இருங்க உங்க கேள்வி நான் வரேன். ஐயா உங்க கேள்விக்கு நானே ஒப்புதல் கொடுத்துட்டேன். ஆமாங்க தப்புங்க. கார் கொடுத்து எல்லாரும் கொடுத்த தப்பு. இப்ப என்ன ஆகி போச்சு, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. வேணான்றவங்க வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்றேங்க. யோ மாப்பிள்ளை யாரா இருந்தா உனக்கு என்னையா? மாப்பிள்ளை யாரா இருந்தா உனக்கு என்ன? அந்த பணம் இல்ல எனக்கு எப்படி அந்த பணம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச பணமா தான் என்ன பண்றது? அண்ணன் மக்கள் பணத்துல வாழ்றாரு நான் சொல்லணும்ல. அந்த 5 கோடிக்கு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல நாமக்கல் கவிஞர் அவரோட இது அதுக்கு போய் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்க. அப்புறம் வந்துட்டு 3ஆவதா இருக்கிற போய் அந்த மாப்பிள்ளை யாரோடதுன்னு பாத்துட்டு வரலாம்.
ஃபர்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு 10வது ஃப்ளோர்ல இருந்து கடலை பார்த்துதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் போய் கேட்பாங்க. 15 வருஷமா ஜெயிக்க துப்பு இல்லாத ஒரு அண்ணனுக்கு எவன்டா அவன் இவ்வளவு காசு கொடுக்குறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. பாத்தியா அபியூஸுக்கு போற பாத்தியா இவ்வளவு கீழ்த்தரமான ஆளுங்கதான் நீங்க. எங்க போற பத்தியா நான் சொல்றது என்ன, மக்கள் பணத்துல தானே 5 கோடி ரூபாய்க்கு நீங்க ரெனோவேட் பண்ணிட்டு இருக்க. அத கேட்க சொன்னா உடனே வந்துட்டு 5 வருஷம் ஆகலின்னு சொல்ற. நான் 5 வருஷம் ஆகல 40 வருஷம் ஆகல, மக்களுக்காக பேசிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு மக்கள் பையனத்துல ஊரா வீட்டு காசுல என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ரூமுக்கு மட்டும் வேணும் ஒரு கார் ஓட கெரியரோட உச்சத்துல இருந்து எல்லாம் பண்றேன். அப்ப அது என்னது மழுப்புறது? இப்படிதான் இதான் மழுப்புறது. ஓடுற மாப்பிள்ளை உனக்கு என்ன, நீ தானே கவர்மெண்ட் கண்டுபிடிச்சுக்கோ. மாப்பிள்ளை யாரா இருந்தா நீ தானே கவர்மெண்ட், நீ கவர்மெண்ட் தானே, நீ கவர்மெண்ட் தானே, நீ போய் கண்டுபிடிச்சுக்கோ. மக்கள் பணத்தை உறிஞ்சு சம்பாரிச்ச பணமா இருந்தா அண்ணா அந்த காசை அத நீ கண்டுபிடிச்சு தூக்குல ஓடப்பா தம்பி. அந்த பேரை சொல்ல நான் கண்டுபிடிச்சு தூக்குல போட்டுக்கப்பா. நீ ஆட்சியில தான் இருக்க, நீ முதலமைச்சர் தானே, நீ கண்டுபிடிச்சு தூக்குல போட்டுக்கோ தம்பி. இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காத, திருட்டுத்தனமான இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் ஒரு திருடன் சொன்னாதான் நீ வந்துட்டு போய் இது குற்றவாளி கேட்டுவியா? நான் எளிய வீட்டு பிள்ளை தான். எனக்கு வந்து எளிய வீட்டு பிள்ளையா நீ புளிய வீட்டு பிள்ளையான்னு எனக்கு தேவையில்லை. பேசிக்கினே இருக்கிறான் யார் அவன்? ஆமா, நீ அப்புறம் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசாம இருப்பேனா? கேபி நான் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்னால ஒரு 5000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வராது. ஆனா இதெல்லாம் எந்த நினைக்கிறவன் நீ போயிட்டு அந்த ஓரமா உட்காரு. கரூர் 41 குடும்பம் சேர்த்தது கொடுக்கல, அத போய் கேள பாக்கலாம். உங்க அண்ணன் வந்துட்டு 240 கோடி ரூபா கெரியர் உச்சத்துல இருந்தாருல, அவரு சம்பாதிச்சவரு ஏன் வந்துட்டு தன்னோட பணத்துல இருந்து நான் அவங்கள வாழ்க்கை முழுக்க 41 குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம நான் வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறேன்னு ஆட்சிக்கு வந்த வாட்டி சொல்லணும். அது என்ன அதை சொல்றேன்? நாங்க ஜெயிச்சு கவர்மெண்ட்ல அது வரைக்கும் எங்க போனீங்க? கரூர் 40 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு வந்து விஜய் 20 லட்சம் கொடுத்தாரு ஒரு ஆளுக்கு. ஓகே, அவர் 250 கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்னால ஒரு 1 கோடியாக கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 50 லட்சம் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் ஓகே. இந்த விக்னேஷ்னு ஒரு பையன் செத்து போனான்ல, ஆமாங்க. யாரு விக்னேஷ் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, அவர் ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் வந்துட்டு இது ஆயிட்டாரு. உங்க கட்சிக்காரரா? ஓகே, செத்து போயிட்டாரு, இது ஆயிட்டாரு, ஏதோ ஆயிட்டாரு. அவருக்கு வந்து வேணும்னு சொல்லி எல்லாம் வந்து திரட்டினீங்க நிதிய, அது கொண்டு போய் கொடுத்தீங்களா? கார்த்தி, அது நீங்க கொடுத்தீங்களா என்னன்னு கட்சியை பார்த்து அது இது நீங்க டீல் பண்ணிக்கங்க. விக்னேஷுக்கு என்ன கொடுத்தாரு என்னன்றது அவங்களோட இருக்கும். இருங்க ஆனா அதையும் சொல்லிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க கார்த்தி. இன்னொரு விஷயம், அந்த விக்னேஷ் பையன் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். பாண்டியா இருங்க கார்த்தி, நான் சொல்லிடுறேன். இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு சூசைட் பண்ணிட்டாரு. ஆமா, பண்ணிட்டான்.
இருங்க இருங்க, நான் என்னோட கருத்து தான் நான் சொல்றேன். நாம அதுக்கு பணம் கொடுத்தா அது என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி. அதனால அது கட்சியிலிருந்து என்ன பண்ணாங்களோ அது அதுக்கு எனக்கு நிதி யார் திரட்டினாங்க? உங்க செல்லும் திரட்டினாங்களா இல்ல வேற ஏங்க யாராவது இருங்க திரட்டினாங்களா? இருங்க 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 நான் திரும்ப சொல்றேன், எனக்கு அது சரியா தெரியாது. அது திரட்டினாங்க, அது கொடுத்துருப்பாங்க, என்னன்னு எனக்கு தெரியும். திரட்டினது பணம் தானங்க? ஆமாங்க, நான் அதான் சொல்றேங்க, எனக்கு இல்ல சரியா அரிசி தெரியலங்க. பொறுப்பா? புரியல. இல்லைங்க, பணம் கொடுத்தா தப்புன்னு சொல்றீங்களே, இல்ல அரிசி பருப்பு கொடுங்க அப்படின்னு திரட்டினீங்களா இல்ல பணம் கொண்டு திரட்டினீங்களா? நான் அதான் சொல்றேங்க, அவங்களுக்காக ஒரு ஹெல்ப்புக்காக அவங்க கட்சிக்குள்ள இது பண்ணியிருப்பாங்க. நான் இது நானே பணம் தான். பணத்தை கார்த்தி திரட்டினீங்க. இல்ல ஓகே பேட்டி கார்த்தி ரைட்டு. குடுக்கணும் தான் கார்த்தி கேக்குறாங்க. இல்ல ஏல்வின் சார் கேளுங்க. எல்வின் அவசரப்படாதீங்க. சார் இருங்க. ஓகே ரைட்டு. அந்த பையனுக்காக பணம் திரட்டினீங்க. அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு பாவம். ரைட்டு, திரட்டிங்க. அந்த காசை கொடுக்கலன்னு சொல்லி அவங்க அம்மா உங்களை கழுவி ஊத்துனாங்கல்ல. சரி, ஓகே. கழுவி ஊத்துனாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு அந்த விஷயம் முழுசா தெரியல. நான் அதை டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். நீங்க பார்த்தது இல்லையா? டெஃபினட்டா நான் சீரியஸா சொல்றேன் கார்த்தி. நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் சரியா அந்த விஷயத்தை கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் இப்போ. ஆனா அந்த பையன் ஒருத்தன் இதானது மட்டும் எனக்கு தெரியும். அது மட்டும் எனக்கு தெரியும். நான் சீரியஸா தான் சொல்றேன். ஆனா இது சொல்றேன். அப்ப நீங்க கரூர் சம்பவத்துல எத்தனை பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க? அதை நீங்க இதே மாதிரி கேட்டீங்களா? விஜய் இல்ல நீங்க கேட்டீங்களா? இல்ல நீங்க இதை கேட்டீங்களா? இது வரைக்கும் நான் கேட்கறதுக்கு ரெடின்றேன். 250 நீங்க கோடி எப்ப சம்பளம் வராரு. கேட்டீங்க? இது நாள் வரைக்கும் எப்ப கேட்டீங்க? ஐயா இது நான் நாள் வரைக்கும் எப்ப கேட்டீங்க? இது நாள் வரைக்கும் எப்ப கேட்டீங்க கார்த்தி? இது நாள் வரைக்கும் இந்த கரூர் சம்பவம் இத்தனை நாள் சம்பவம் இங்க வந்திருக்கு. நீங்க எப்ப கேட்டீங்க? என்னங்க விஜய் அதை நீங்க காசு எப்ப பண்ணலங்க. கேட்டீங்க? அவர் காசை தான் கொடுத்தாரு. ஓகேவா? 20 லட்சம் கொடுத்தாரா 50 லட்சம் கொடுத்தாருன்றதான் டிபேட்டுங்க. விஜய் 1 கோடி கொடுத்துருக்கணும், 50 லட்சம் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் பேச்சு. ஓகேவா? 20 லட்சம் கொடுத்துட்டாரு. ஓகே ரைட்டு. அது கம்மி அதிகம் அதெல்லாம் நீங்க பேசிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்றேன். நீங்க கார்த்திக் ப்ரோ திருநிதின்னு நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா பண்றீங்களே. இவங்க நீங்க வந்து கவர்மெண்ட் இல்லைங்க இது கொடுத்தாங்க கார்த்தி இல்ல அதே மாதிரி அதையே இன்னொரு ஃபைட் பண்ணாங்க விஷயம், இவங்க கேபி கார்த்திக் சூசைடுக்கும் சரி சரி. ஆமா கரெக்ட். இல்லைங்க கார்த்தி, தப்பு தான். சூசைடுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் கார்த்தி. சூசைடு நீங்களும் இந்த சூசைடு டாபிக் கிடையாதுங்க. வச்சு மாதிரி பேசுறீங்க. சரிங்களா சூசைடு ஒரு லைவ் வேறீங்க, இது வேறீங்க. அவன் லவ் ஃபீலியர் சூசைடா? லவ் ஃபீலியர் சூசைடா? லவ் இது ஃபெயிலியர் இல்லைங்க. இது வேலைக்கிழமை டெஃபினட்டா சூசைடா? அதான் கிடையாது, அதான் கிடையாது. இல்ல லவ் கார்த்தி ப்ரோ, நான் சூசைடு என்ன கேக்குறேன், எனி சரி ஃபார்ம்ல பணம் அது தப்பு தான். சூசைடு கார்த்தி ப்ரோ இன் எனி ஃபார்ம்ல சூசைடு இல்லைங்க. ஏங்க சூசைடு இல்லைங்க. அது 497 சூசைடு இல்லைங்க. ஏங்க அவன் லவ் ஃபீலியர் சூசைட் பண்ணிட்டானா இல்ல வேலைக்கிழமை என்னங்க சூசைட் பண்ணிட்டானா? சொல்றீங்க? ஏங்க ஏங்க அவன் அவர் எப்படிங்க இறந்தாரு? அவர் எப்படி இறந்தாருங்க? எதுக்காக இல்ல சொல்லுங்க. இல்ல எப்படி இறந்தாருன்னு சொல்லுங்க. ஏங்க நீங்க அண்ணனுக்கு பேசுறதுக்காக இனோவா ஏங்க கார் எப்படி வாங்கிட்டாரு இறந்தாருன்னு சொல்லுங்க. எப்படி கார்த்தி இறந்தாருன்னு அண்ணனுக்கு சொல்லுங்க. இனோவா கார் கார்த்திக் ப்ரோ வாங்கிட்டாலே ஒன் அந்த செகண்ட் டைம்ல. ஒன் செகண்ட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படி இறந்தாருன்னு கூட இவருக்கு தெரியல. அதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. இவர் சும்மா ஏதாவது பேசணும் நீங்க பேசிட்டு இருக்காரு. நீங்களா சொல்லுங்கடா, அதெல்லாம் தெரிஞ்சது ஐடியாலாம் நீங்க. இருக்கும். சொன்னா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஓடிட்டு ஏன் ஐயா இருக்காரு. இருங்க, சும்மா கேபி இல்ல கேபி சார் கேபி எனக்கு இப்போ தெரிஞ்சு இதை ஐயா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம அடுத்த நிஷால டாபிக் எனக்கு போவோம். கேபி கிட்ட என்ன கேக்குன்னா, என்ன பணம் நிசால் கொடுத்தா அது உங்களை இருங்க மாதிரி பணம் ஐயா இது கேபி என்ன பணம் கொடுத்தா இருங்க என்னமோ ஊர்ல பணம் கொடுத்தா இதானதுக்கு இன்னொரு ஊர்ல சொல்லியிருந்தா அந்த மாதிரியா? கேபி நான் என்ன கேக்குறேன், சொன்னா பணம் நேரா பணம் சொல்லிட்டு போயா? கொடுத்தா ஐயா கேபி வம்சம் நான் கேள்வி பதில் சொல்லுங்க. பணம் கொடுத்தா அது மோட்டிவேட் பண்ற மாதிரி யாரும் ஓகே. மணிமண்டபம் கட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, பண்டி விட்டுருங்க பண்டி. அவர் ஏதோ ஜோக் இருங்க பண்றாரு. மணிமண்டபம் கட்டுறேன்னு பண்டி சொன்னீங்கல்ல, இல்ல அந்த ப்ரோ எனக்கு மணிமண்டபம் எப்ப அதெல்லாம் கூட கட்டுவீங்க? ஓகே. இந்த கேள்வி ஆமா வரலாம் நிசால் நிஷால் நல்லா அறிவா கார்த்திக் பேசுறாரு. இருங்க அவர் நீங்க பண்ணாங்க வந்து அப்ப கவர்மெண்ட் எங்களுக்கு ஜாப் பாயிண்ட் கொடுத்தாங்கல்ல, கிடைக்குது. அதையே இது பண்ணீங்க இல்ல ஃபைட் பண்ணி. ஏன் அதை சொல்றேன்னா, கார்த்திக் ப்ரோவும் ட்ரை பண்ணிட்டாரு, எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாரும் ட்ரை பண்ணிட்டீங்க. ஆனா கேபி என்ன பண்றாருன்னா விஷயம் ஒண்ணுமே தெரியல, ஜீரோல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா ப்ரோ ஹேட்ல கான்கிரீட்ல பேசிட்டு ப்ரோ, இருக்கிறவரு லாஜிக்கா பேசிட்டு பேசினா இருக்காரு. பேச முடியும். ஹேட்ல இல்ல பேசினா இல்ல ஒன்றும் பேச இன்னொன்னு முடியாது. பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கட்சி கோச பேசுறோம். அவர் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே நான் கட்சிக்கு பேசலன்னு இல்ல சொல்றாப்புல. அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஓகே. விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா தேவையில்லாத பாவம் அவரு. ஐயா இல்ல இப்போ தேவையில்லாத இல்ல தேவையில்லாத பேசுறேன். கேபி தேவையில்லாத கார்த்திக் நம்ம கேபி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கார்த்திக் சீமான்ற கேபி ஒருத்தருக்கு கார்த்திக் இந்த திரள் பழைய மேட்டர்ல இல்ல பாண்டி அமைதியா இருப்பா. அதெல்லாம் இல்ல வேணாம். கார்த்திக் நான் சொல்லுங்க. நான் ஒண்ணு இல்ல கேக்குறேன், உங்ககிட்ட அதெல்லாம் கேக்குறேன். வேணாப்பா. பாண்டிய இல்ல பாண்டிய இல்ல பாண்டிய பாண்டி இருங்க, பாண்டிய பாண்டி இருங்க, டாபிக் பாண்டிய இருங்க. கேபி கார்த்திக் இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் நிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு இல்லையா நமக்கு? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆமா எலெக்ஷன் நிக்கிறதுக்கு 40 லட்சம் செலவு பண்ணும் ஒரு தொகுதிக்கு அப்படின்னு அதிகபட்சம் 40 லட்சம் செலவு பண்றதுக்கு கவர்மெண்ட் ரூல் பண்ணுது. கவர்மெண்ட் எலெக்ஷன் கொடுக்குது.
இவ்வளோ செலவு பண்ணிக்கலான்னு. ஆனா, அதுக்கே நம்ம வந்து திருநிதி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நான் தெருவா பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி அண்ணனே பல டைம் பேசியிருக்காரு. கரெக்ட்டா? உண்மையா இல்லையா? சரி. எலெக்ஷன் நிக்கவே எனக்கு காசு இல்ல. பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? அட சொல்லுங்க. நான் தான் சரின்னு ஓகே. சொல்றேன்ல. அந்த பிச்சைலாம் எடுக்கிற அண்ணன், மாமா வந்து பென்ஸ் கார் வாங்கி 2 கோடிக்கு பென்ஸ் கார் வாங்கி குடுக்கும்போது, அந்த காச வந்து குட்றா எலெக்ஷனுக்கு நான் நிக்கிறேன்னு அண்ணன் சொல்லல. 2026 எலெக்ஷன் அப்போ? சொல்ல. ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன் நானு. ஒரு gift வரப்ப நான் gift வரப்ப gift தான் வாங்கிக்க முடியும் ஒழிய நீ வந்துட்டு அதாங்க 2 கோடிக்கு உனக்கு வந்து காருக்கு 6 gift கொடுக்கறதுக்கு மாப்பிள்ள வரான். சரி அந்த மாப்பிள்ளை வந்து எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்டா, என் பிள்ளைங்க நிக்குது, என் தம்பி நிக்குது, என் தங்கச்சி நிக்குது, நிக்கிறாங்களா 2 கோடி குடுறா, நான் வந்து ஒரு 10 தொகுதிக்கு வந்து செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்க வேண்டியதானே? கார்த்திக் ப்ரோ இல்லங்க, இப்ப ஒரு gift குடுக்கறவங்க வந்துட்டு எப்ப குடுப்பாங்கன்றது அது அவங்களோட இதுதான். நான் போய் கேட்கறது வந்து gift கிடையாது. என்னையா நீங்க ஜெயலலிதா படமா எடுத்தீங்க, என்னையா ஜெயலலிதா படம் எடுத்தீங்களாயா? நீங்க வந்து அனிருத்த உங்களுக்கு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு? ஏங்க ஒருத்தர் gift கொடுக்குறாங்க. ஆமா நம்புற மாதிரி ஏங்க ஒரு டைம்ல இப்போ இந்த டைம்ல குடுக்கறப்ப நீங்க விருப்பப்பட்டு குடுக்கறப்ப இப்பதான் கேட்க முடியும் ஒழிய நீங்க வந்துட்டு என்ன சாதிச்சு போய் இருப்பா கேள்வி கார்த்திக் 2026 8% ஓட்டு 4% தான் போயிடுச்சு. உனக்கு வந்து ஒருத்தன் வந்து 2 கோடி gift கொடுக்குறானா? இல்ல கார்த்தி ப்ரோ மாசம் தேசிய கட்சியிலிருந்து ஒருத்தர் நின்ன தேசிய கட்சி தலைவரா இருந்து தோத்தவருக்கு கட்சி இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஃபண்ட் வர்றப்ப 8% வாங்கி அவரு திரும்ப ஜெயிக்கிறப்ப அவங்களுக்கு தெரியும் கார்த்தி, தனியா நின்றுருக்காங்க, எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கும் அத கேளுங்க. எவ்வளவு ஃபண்ட் தனியா கட்சி ஆரம்பிச்சு விஜய் பாலாஜி 1.5 லட்சம் இருங்க ஒரே நிமிஷம் மாசம் 1 லட்சம் மேல சம்பாதிக்கிறேன். நான் கார்த்தியில பேச விடுங்க, உங்ககிட்ட பேசல ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்தி ப்ரோ மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனே இப்ப இருக்கிற காலத்துல போயிட்டு ஒரு 20,000 கடன் கேட்டா குடுக்கறதுக்கு யோசிக்கிறானுங்க. அதுவுமே கொடுப்பாங்க, நான் ஜெயிச்சுட்டா கொடுப்பாங்க. இப்ப விஜய்க்கு வந்து ஒருத்தர் கார கொடுத்தானா ஒரு நியாயம் இருக்கு. விஜய் சிஎம்மா இருக்காரு, அவர் ஜெயிச்சிருக்காரு. நீ தோத்து போயிட்டு 8% 4% ஆயிட்டு டெபாசிட் இழந்து உட்காந்துருக்க. உனக்கு 2 கோடிக்கு வந்து ஒருத்தன் கார் கிஃப்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு உட்காந்துருக்க. அவர் மட்டும் உங்க கையில தாங்க இருக்கு. யாரு கொடுத்தா என்ன கொடுத்தான்னு நீங்க அவ்வளவு யோகியனா இருக்கீங்கல்ல, அத பண்ணுங்க. நீங்க யோகியமான கவர்மெண்ட் தானே. ஆமா, சீமான் தப்பு பண்ணா நீங்க தூக்கி வைங்க. நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் யோகியமா பண்றா நீங்க அதை பண்ணி பாக்கலாம். கேபி கார்த்திக் நான் அதை கேட்கலைங்க. நான் வந்து ஜென்ரலா கேட்கலைங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு ஒண்ணு தோணும் இல்ல, ஓகே ரைட்டு இப்படிதான் இருக்காரு இவரு அப்படின்னு ஒண்ணு தோணல. அது வரைக்கும் உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏங்க இங்க பாருங்க, திரும்ப நீங்க கேக்குறதுல வந்துட்டு ஒரு சிம்பிளான சீக்கிரம் கை நீட்டி காசு கொடுத்தாதான் இவருக்கு அந்த வழி தெரியும். ஐயா நீ கொடுக்கற முட்டு எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு தம்பி, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு இல்லங்க, திமுக சப்போர்ட் இருக்காரு. இங்க பின்னாடி இருந்து கூவிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து சீமானுக்கு முட்டு கொடுக்கல. நாங்க வந்துட்டு கவர்மெண்ட் காசுல எங்க வரி பணத்துல கொடுத்த காருக்காக மட்டும்தான் பேசுறோம்.
ஆனா நீங்க தான் அதேதான் இதையெல்லாம் நாங்களும் பேசிக்கிட்டு சொல்றோம். இங்க வந்திருக்கீங்க. எங்களோட கை எங்க காசுல வாங்குற சீமான் திரைமணில கார் நீங்க வாங்குறாரு. நம்பி வைக்காதீங்க. சீமான் கார் நில் ஐடி வந்துட்டு தாங்க ஃபைல் பண்ணிருக்காரு. மக்களோட பணத்திலயோ கவர்மெண்டோட பணத்திலயோ கிடையாது. கேபி கேபி அது வந்து உங்களுக்கு அந்த கார் கிடைக்காத நீங்க வந்து என்ன நரேட்டிவ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். I don't care about it. கேபி என்னோட நான் குற்றச்சாட்டு என்ன clear-ஆ என்னோட குற்றச்சாட்டு என்ன பேசுறது தெரியுமா? ஐயா மக்களோட நீங்க குற்றச்சாட்டு பணத்துல வச்சு நான் இருந்து ஏத்துக்கிட்டேன். எம்எல்ஏ கேபி கொடுத்தது அந்த இதை மட்டும் தான் நான் கேபி பேசுறேன். உங்க குற்றச்சாட்டை நான் அக்செப்ட் நான் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு தப்பு. நீங்க கேபி பர்சனலா ஒருத்தர் என்ன இருங்க. கார் வச்சிருக்கீங்க, சரி, உங்களுக்கு கேட்ட யார் கேள்விக்கு கிஃப்ட் ஒரே பண்ணாங்கன்ற நிமிஷம் பத்தி உங்க நான் பேசவே குற்றச்சாட்டை நான் கிடையாது. ஏத்துக்கிட்டு ஐயா ஒரு நிமிஷம் உங்க ஓகேவா? குற்றச்சாட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிள். அது தப்பு. கார் எல்லாரும் கொடுத்த தப்பு. அதை நான் ஏத்துக்கினேன். நான் என்ன சொல்றேன், என்னோட குற்றச்சாட்டு நீங்க ஏத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு உங்க கேள்வி குற்றச்சாட்டை கேட்கணும். ஏத்துக்கணும்னு இருங்க எனக்கு இருங்க அவசியமே கிடையாது. இருங்க இந்த இந்த நான் கார் கவர்மெண்ட் நான் எங்க சரி பே பண்றேனோ நான் நான் யாருக்கு ஓசிட்டு பே நான் பண்றேனோ ஓசிட்டு அதான் வைக்கிறேன். பேசுறேன். நீங்க உங்ககிட்ட வைக்கிறேன். நான் சிம்பிள். ஓசிட்டு வைக்கிறேன். நான் அவங்கள ஓசிட்டு பேசுவேன், வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் எனக்கு ஓசிட்டு நான் என்ன சொல்றேன், என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா இவர் இந்த கேள்வியை இந்த டைம்ல இந்த மாதிரி பேசணுன்றதுக்காக திமுகவில் இருக்கிற மாப்பிள்ளை அவருக்கு கார் கிஃப்ட் பண்ணி இந்த கேள்வியை கேட்க வச்சிருக்காரு. நான் என்னோட குற்றச்சாட்டு. அந்த மாப்பிள்ளை பேர சொன்னா நான் போறேன். அந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைன்னு 2 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு எவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிள்ளை இவருக்கு இருக்காரா? அந்த மாப்பிள்ள தான் உங்களோட டேபிள்ல அந்த மாப்பிள்ளை உட்கார்ந்திருக்காரு. திமுக அந்த மாப்பிள்ளை. மாப்பிள்ளையோட திமுக அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட சந்தேகம். இதெல்லாம் எனக்கு சீக்கிரமா திமுக அனௌன்ஸ் மாப்பிள்ளை மேல பண்ணுங்க சந்தேகம். போயிட்டு. அந்த ஐயா மாப்பிள்ள எனக்கு தான் திமுக உங்க மாப்பிள்ளை சிஎம் மேல டேபிள்ல சந்தேகம். உட்கார்ந்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா போயிட்டு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வாங்க. இந்த பாருங்க போய் ஐயா அனௌன்ஸ் இன்னைக்கு பண்ணிட்டு வாங்க பாத்தீங்க சீக்கிரமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இருங்க, சத்தியவாதம் கேட்டுக்கோங்க. பண்ணிருக்கீங்க, அரசுக்கு வந்து கேபி சத்தியவாதம் கேபி பண்ணிருக்கீங்க. பேச விடுங்க நான் பேச விடுங்க. வந்துட்டு எதையும் மறைக்க கேபி மாட்டேன் தோண அரசுக்கு தோணான்னு பேசாதீங்க அப்படின்னு கேபி. சொல்லி உங்க கேள்வி டேபிள்ல கேள்வி இருக்கிறதே கேளுங்க மறைச்சிட்டு கேபி. கேபி இருக்கீங்க. கார்த்திக் பார்த்து போய் அதுதான் கேள்வி கிளியரா சொன்னாரே கார்த்திக். கேள்வியை அதை ஒரு மறைக்க நிமிஷம் மாட்டோம்னு இன்னைக்கு சொல்ல, நடந்த ஒரு எப்போ சம்பவம் எதை ஓபன் பண்ணணும்னு தெரியும். விஜய் அதனால ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. விஜய் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேளுங்க. இன்னைக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துல யாக்கோப் எப்ப இன்னைக்கு எதை ஓபன் சட்டமன்றத்துல பண்ணணும்னா எனக்கு கேபி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு நான் நிமிஷம் வந்துட்டு எனக்கு தேவையான நேரத்துல கேபி தேர்தல் ஒரு அப்ப நிமிஷம் கொடுங்க. சொல்லுவேன்றதா? கேள்வியை முடிக்க ஏன் விடுங்க. கேவலமா இன்னைக்கு ரிமோட் கொடுக்குறீங்க? இருங்க. இன்னைக்கு ஐயோ, சட்டமன்றத்துல அரசு பிரமாணம் உதயநிதிய எடுத்திருக்காரு ஐயா அவரு முதல்வரா? இருங்க கேபி முதல்வரா அவர் அரசு இருங்க. பிரமாணம் எடுத்திருக்காரு. ஒரு அதை போய் நிமிஷம் பார்த்துட்டு இதே வாங்க. ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறதுல நீ மாதிரி ஒருத்தர் ஓடிக்கிட்டே பேசுங்க, இருக்க. ஒண்ணுமே கேள்வி புரியலையா? கேபி நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு ஒண்ணுமே சட்டமன்றத்துல புரியல. உதயநிதிய கக்கூஸ் நிதின்னு சொன்னாங்க. கக்கூஸ் நிதின்ற மாதிரி ஒரு டெம்போ ஓடுச்சு. இதுக்கு கோவப்பட வேண்டியது திமுக நண்பர்கள். ஆனா டீ கப்ல டீயே இல்லாம ஒரு கப்பு சூடாச்சு. இன்னைக்கு தெரியுமா அது ஏன் சூடாச்சு? பாண்டி இங்க பாருங்க, கரெக்ட் தான் நீங்க கேக்குற கேள்வி. கக்கூஸ்ல உட்கார்ந்துருக்க அமைச்சர்லாம் அப்புறம் வந்துட்டு கக்கூஸ பத்தி டீ பேசினா அப்புறம் கப்ல கக்கூஸ் டீயே பேசினா இல்லாம சூடாச்சு அந்த கப்பு. அதுதான் சொல்றேன். டீல கப்பு ஒரு கப்பு சூடாகுது திடீர்னு. இல்ல நிறைய கக்கூஸ் வந்துட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்குல்ல, அதனால அது சூடாயிடுச்சு. அந்த வேற கப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. தமிழ் தேசியத்துல இருக்குது. என்ன கேட்டா அந்த கப்பெல்லாம் தமிழ் தேசியத்துல இருக்குது. எனக்கு வருத்தமா இருக்குது. உதயநாதத்துக்கு இந்த கப்புக்கு ஏன் கோவம் வருதுன்னு தெரியல. இல்ல எல்லா கக்கூஸும் போய் சட்டமன்றத்துல உட்கார்ந்துருக்குல்ல, அதனால வந்துட்டு பிரச்சனை இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. கக்கூஸ் அப்ப நீ என்ன சட்டமன்றத்துல பண்ணணும்? எல்லாமே ஆளுநர்ல சட்டமன்றம் உட்கார்ந்துருக்கா, அதனால சட்டமன்ற கக்கூஸ் அதனால பேசி கேளுங்க பிரதர். நான் கேக்குறேங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேள்விட்ட கேக்குறேன். நீங்க டாபிக் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, கேள்வி இப்போ நீங்க என்னன்னா மக்களோட வரிப்பணத்துல எல்லாருக்கும் கார் கொடுக்குறாங்க. ஆனா அண்ணன் வந்து யார் வரிப்பணத்திலயும் வாங்கல, மக்கள் கிட்ட டைரக்டா வாங்கினாங்கன்னு சொல்றீங்க. மக்கள் ஆல்ரெடி வந்து நீங்க வாங்கின அந்த மக்கள் தெரியுமா, நீங்க வாங்கினீங்களே 3.99% அந்த மக்களும் டாக்ஸ் பேயர்ஸ் தான். அவங்க ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ண மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி நீங்க GLC 400 கார் 2 கோடிக்கு வாங்கிட்டு மாப்பிள்ள வாங்கி கொடுத்தாருன்னு நீங்க ஒரு கதையை கொடுப்பீங்க. கேட்டா யாரும் லாட்டரி பரம்பரையா கை காட்டுவீங்க. நீங்க நாம் தமிழை மட்டும் டார்கெட் பண்றது ஒரு தேவையில்லாத பேச்சு. யாக்கோப் கொஞ்சம் இருங்க. நீங்க எப்போ வந்தீங்க? யாக்கோப் நீங்க எப்போ வந்தீங்க? அவர் ரொம்ப நேரமா டிவி டார்கெட் பண்ணாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல பயங்கரமா கூட்டணி போட்டாங்க போல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா இப்போ தாவேகா வந்து தாவேகா வந்து அடுத்த 5 வருஷத்துல ஒரு கட்சி நிதி வாங்காதா? நீங்க வாங்காதுன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? தாவேகா அடுத்த 5 வருஷத்துல கட்சி நிதி வாங்காதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து அவங்க கட்சிக்கு நிதி வருது, அந்த கட்சி அவங்க சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. அவர் பதில் சொல்லுங்க. நீங்க எங்க நடுவுல நீங்க குறுக்க வர கப்பு டீக்கும் கப்புக்கு என்னையா பிரச்சனை? சூடா என்ன இருக்கிறீங்க? யாரு டிஎம்கே யாரு என்டிகே எனக்கு தெரியலையா? ஒரு நிமிஷம் சரியா? ஐயோ சரியா நிசால் கதறாத ஒரு நிமிஷம் கதறாம இரு. கதற எதுக்கு இப்படி கதற? கதறாத நீ ஏன் கதறிட்டு இருக்க? சொல்லியா என்னன்னு சொல்றது கூட விடாம அப்புறம் நீ கதறிக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன சொல்ல முடியும்?
என்ன இப்ப வந்துட்டு இப்ப என்ன சீமானோட கார் வந்துட்டு எந்த மக்களோட பணத்துல வாங்குச்சுன்னு சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் அது சொல்லு. தமிழ்நாட்டு மக்களா? சரி, ஓகே. சோ இன் வாட் ஃபார்ம் ஆஃப் இல்ல எந்த வகையிலன்னு சொல்லு. தமிழ்நாட்டு மக்களோட எந்த வகையிலும் சொல்லு. தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த 4% ஓட்டு எங்க இருந்து வந்திருக்கோம்? அவன் கட்சிக்காரன் டொனேஷன் கொடுத்தா உனக்கு என்னையா பிரச்சனை? விடுங்கதான். இல்ல அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். யாக்கூப் அப்படியெல்லாம் கேட்க தாவேகா கொடுப்பேன். இல்ல நீ நிஷால் நீ சொல்லு, யாரு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, எல்லாம் கரெக்டா சொல்லு. நான் சொல்லட்டுமா? கார்த்தி நீங்க இருங்க. கார்த்தி இப்ப எவ்வளவு நேரம் நீங்க வந்துட்டு பேசாம இருந்துட்டு அப்புறம் இப்ப வந்து எப்படி நீங்க இப்ப வந்து எப்படி கொள்ளையடிச்ச திமுக மாப்பிள்ளை அந்த காசுல வாங்கி கொடுத்தது. யோ நீங்க ஆட்சியில் சரி ஓகே பாண்டியன், நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கணும். இல்ல நீயாவது மாப்பிள்ளை பேர் இல்ல பாண்டியன் பண்ண மாட்டேன் என்ன அர்த்தம்? பாண்டியன் நீங்க சொல்ற நான் ஏத்துக்கணும்னா நீங்க இத ப்ரூவ் பண்ணிட்டு வந்து பேசணும். சும்மா இங்க வந்து உளறிட்டு கூடாது. நான் தான் சொல்லிட்டேன், நீ தான் சொல்லணும். இப்ப எனக்கு யாரு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை பேரு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ப்ரூவ் பண்ணாம சும்மா நீங்க வந்து எதை வேணா அவதூறு வச்சுட்டு போலாமா? என்னங்க கேபி இப்போ அண்ணன் முன்னாடி எல்லாம் கார் வாங்கினாரு. அந்த கார் எல்லாம் திரள் நீதியில வாங்கினாருன்னு சொன்னாரு, நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா இந்த வாட்டி மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாருன்னு பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. எதுக்கு அந்த மாப்பிள்ளை? யார் அந்த மாப்பிள்ளை? அந்த மாப்பிள்ளை யாரு? அந்த மாப்பிள்ளை யாரு நீங்க கண்டுபிடிங்க. கவர்மெண்ட்ல இருக்கீங்கல்ல, அதுதான் நான் சொல்றேன். திமுக மாப்பிள்ளை மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச திமுக மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு. பாண்டி சரி அவரையும் தூக்கி உள்ள போடுங்க பாக்கலாம். இந்த பாரு, அவரையும் தூக்கி உள்ள போடுங்க பாக்கலாம். இந்த பாரு, நான் டீ கிட்ட பேசல, நான் கப்பு கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல ஒரு பேச்சுக்கே சொல்றேன். நான் கப்பு கிட்ட தான் பேசுறேன். கப்பு கிட்ட தான் பேசுறேன். டீ கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் கம்முனு இரு. இல்ல அந்த மாப்பிள்ளை தானே வாங்கி கொடுத்தாரு. அந்த மாப்பிள்ளை தானே வாங்கி கொடுத்தாரு. நீங்க ஆட்சியில் இருக்கீங்கல்ல, அந்த மாப்பிள்ளை மக்கள் கொள்ளையடிச்ச பணத்துல தானே வாங்கினாரு. தூக்கி உள்ள போடுங்க. தூக்கி உள்ள போட்டீங்கன்னா தான் நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்பான முதலமைச்சர். இருங்கப்பா ஏன்பா நான் பேசுறேன். கேபி கார்த்திக் மாப்பிள்ளை வாங்கி கொடுக்கலங்க, ஓகேவா? இப்போ ஒரு தொண்டரும் உங்களை மாதிரி நாம் தமிழரோட தொண்டரெல்லாம் சேர்ந்து கொடுத்து திருநெல்வேலியும் வாங்கியிருக்காரு. இப்படி வச்சுக்கலாமா? இருங்கப்பா, குறுக்க யாரு பேசாதீங்கப்பா, யாரு பேசாதீங்கப்பா. இருறா ஒரு நிமிஷம்ரா. நானே கேபி கார்த்திக் தான் பேசுவேன். இருறா ஒரு நிமிஷம். நானே கேபி கார்த்திக் தான் பேசுவேன். சரி ஓகே. இது வந்து இல்லைங்க, இது மாப்பிள்ளலாம் வாங்கி கொடுக்கலைங்க, சபரிசன்லாம் வாங்கி கொடுக்கல, ஓகேவா? இது வந்து மக்கள் இப்போ நாம் தமிழருக்கு இருக்க திரள் நிதிக்கு வந்து காசு கொடுத்தாங்கல்ல, இது இந்த காசுல வாங்கினதா? புரியலைங்க. நீங்களா கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்களா? நாம் தமிழர் ஆதரவாளர் நீங்களா இருக்கீங்களா? 500 1000 அந்த மாதிரி அனுப்புறீங்களா? அந்த காசுல வாங்கினதான் கேட்குறேன். இந்த காசுல வாங்கலின்னு சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டேன். எந்த காசுலங்க? அப்புறம் வேற அந்த திரள் நிதி, நீங்க திரள் நிதியில வாங்கலைன்னு சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டேன். வேற எந்த காசுல? சரி ஓகே. இப்போ அது வந்துட்டு ஒரு கிஃப்டா வந்ததுன்னு சொல்லி கிஃப்டா இல்லைங்க, சரி கிஃப்டா வந்து ஓகே ரைட், தப்பில்லை. கிஃப்ட் வரதுல தப்பில்லைங்க. எனக்கே கிஃப்ட் எல்லாம் நான் இல்லை யாரும் மறுக்கல. சரி எனக்கே கிஃப்ட் எல்லாம் வரும். சரியா, எனக்கே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இவங்க இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்க கூட நிறைய பேர் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது யாரும் மறுக்கல. 2 கோடி ரூபா கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா? 2 கோடி ரூபா கிஃப்ட் கொடுக்கும்போது அது யாருன்றது நமக்கு வந்து கொஞ்சம் வெளிப்படையா தெரியணும் இல்லையா? அரசியல் கட்சியில் இருக்கும்போது. கார்த்தி இது ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம் கார்த்தி. இது வந்துட்டு இப்போ ஒரு வைரமோ நகையோ வந்துட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டு யார் கொடுத்தாங்கன்னு மறைக்கிற விஷயம் இல்ல, சொல்ல முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட வந்து தங்கத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்கத்துக்கு பேர் கிடையாது. அதான் சொல்றேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு 5 பவுன் தங்கம் வந்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் நான் வந்தேன், ஒரு 5 பவுன் தங்கம் வந்து கிஃப்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்கத்துக்கு பேர் இல்லை. அந்த தங்கத்தை நான் கொடுத்துட்டு போயிடுவேன். அந்த தங்கத்துக்கு வச்சுக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கார், அந்த காருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஆர்சி நம்பர் இருக்கு, யார் பேர் ரிஜிஸ்டர் ஆகணும் இருக்கு, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு, எந்த ஊர்னு இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? அப்படிங்கும் போது இது ஒண்ணு பண்ணும்போது இது யார் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது யார் கொடுத்துருக்காங்க?
அப்படி சும்மா ஜஸ்ட் லைக் தட் கிஃப்டா கொடுத்துருக்க முடியாதுல்ல. இல்ல இல்ல இது கொடுத்துருக்காங்க இல்லங்க, கொடுத்துருக்காங்க உண்மை. அது யாரும் மறுக்கலைங்க, கொடுத்துருக்காங்க தான் உண்மை. அது ஓகே, கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறேன் நானு. ஏன் கொடுத்தாங்கன்னு ஏங்க ஒரு கிஃப்ட வந்துட்டு ஏன் கொடுத்தாங்கன்னு நீ கேட்க முடியாது. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் இல்லைங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 கோடி ரூபாய் அவர் கார் ஆஃப்டர் எலெக்ஷன் ஆர் பிஃபோர் எலெக்ஷன் தட் இஸ் நாட் டிசைட் பை யூ. அது சரி ஓகேங்க, அது மேட்டர் இல்லைங்க, அது அவங்க தாங்க டிசைட் பண்ணுவாங்க. அது ரைட்டுங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் கொடுக்கறதுல மேட்டர் இல்லைங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணன் வந்து வீடியோ எல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து எலெக்ஷன் செலவு காசு இல்ல, நாங்கெல்லாம் தெரிஞ்சோம் எடுக்கிறோம் பிரச்சாரம் பண்ணும்போது எங்க போனாரு அவருன்னு கேட்டேன். நீங்க வந்துட்டு யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப வந்து திரும்ப வேற டாபிக் கொடுத்தவரு அண்ணன் வந்து தெருவா வந்து நாங்கள் எளிய பிள்ளை, நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது 2026 எலெக்ஷன் நிக்கும் போது அவர் என்ன கொடுத்தாருன்னு கேக்குறேன் நான். இப்போ அந்த டைம்ல இப்போ ஒரு கார் கொடுத்தாருல ஒருத்தர், ஆமாங்க, அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து அதே மாதிரி ஒரு 2 கோடி 3 கோடி கொடுத்துருப்பாருங்க. நீங்க எப்படிங்க இல்லன்னு சொல்றீங்க? என்ன அநியாயமா இருக்கு. ஏங்க நீங்க கார் கொடுத்தது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அப்ப திரள் நிதி கொடுக்கலன்றது நீங்க வந்துட்டு எப்படி கொடுத்துருப்பீங்க? இவ்வளவு தூரம் இப்ப இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணதுல அவரோட திரள் நிதி கூட இருந்திருக்கலாம். என்ன நீங்க பேசுறீங்க? நாம் தமிழர் கட்சியில திரள்ன்ற வார்த்தையை தூக்கிட்டா இவங்க பல விஷயங்களுக்கு கணக்கு காட்ட தெரியாம முக்குவானுங்க. ஏன்னா அவ்வளவு விஷயமும் பாத்தீங்கன்னா கணக்குல வராத விஷயங்கள். இதெல்லாம் திரள் நிதினு ஒரே வார்த்தையில போட்டு முடிச்சுட்டு ஓடுறதா இவங்க பொழப்பா இருக்கு. இப்ப அந்த மாப்பிள்ளை பேர் தான் நாங்க கேக்குறோம். திரள் நிதி யாரு கொடுத்தா வாங்கினாலும் கேட்கல, மாப்பிள்ளை பேராது சொல்லிட்டு போங்கன்ற முடிஞ்சு போச்சு. அவரு ஹோஸ்ட் தான் சொல்லிட்டாருல, அவர் கொடுக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு. நீங்க அதே கேட்ட கேள்வி அண்ணன் சொன்ன கேள்வி அந்த மாப்பிள்ளை, நான் வந்து திமுக மாப்பிள்ளைய பேசல, அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னது எனக்கு மாப்பிள்ளை கொடுத்தாரு. அந்த மாப்பிள்ளை பேர் என்ன? ஒரே ஒரு நிமிஷம். நீங்க வந்து கேட்ட கேள்வி வந்து கவர்மெண்ட் ஃபண்ட்ல எதுக்கு காருன்னு கேட்டதை வந்து நீங்க டைவர்ட் பண்ணி இது இன்டெலிஜென்ட்டா கிளவரா எனக்கு புரிய மாட்டேங்குது என்னதுன்னு. கொள்ளையடிச்ச காரா, அது யாரோட கேட்டான்னா உடனே வந்து உனக்கு எப்படி கார் வந்துச்சுன்னு கேக்குற ஆளுங்கதான் இவங்க. சிம்பிள். கருணாநிதி அவர் காலத்துல நான் எந்த பார்ட்டியோடயும் அஃபிலியேட்டடும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது, என்டிகேவும் கிடையாது. அவ்வளவுதான். இந்த டீயும் கப்பையும் ஒரே நேரத்துல நீங்க ஏத்திட்டு பிரச்சனை இல்ல. ஆனா டீயும் கப்பு ஒட்டுக்கா விழுங்குற ஒரு மலைப்பாம்பு இருக்கு பாத்தியா, அந்த மலைப்பாம்புக்கு டீயும் கப்பும் சேர்ந்து பிஸ்கெட் நினைக்கிறது வருதுங்க. அந்த மலைப்பாம்புக்கு பதில் சொல்லுங்க. ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் தெரியலன்னு சொல்லிட்டு போலாம். எதுக்கு முனையெல்லாம் பேசிக்கிட்டு தேவையில்லாம எதுக்கு? 234 பேருக்கு கார் கொடுக்கறேன்னு சொன்னால் டாபிக் எதுக்கு டிவைட் பண்றீங்க? சரிங்களா? சட்டமன்றத்துல கார் மேல கொடுத்தாங்க, அதான் டாபிக். இதுல வந்து என்டிகே டிவிகே பஞ்சாயத்து கிடையாது. அவங்க கார் கொடுத்தாங்க இல்ல அத ஒத்துக்க மாட்டாங்களே இவங்க. அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைவர்ட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டோமோ அதுக்கு பதில் வரல. யாரு வாங்கி கொடுத்தா எப்படி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு தான் வருது. நீ எப்படி கவர்மெண்ட் ஃபண்ட யூட்டிலைஸ் பண்ற அப்படின்னு கேட்டா நீ எப்படி கேட்கலான்ற கேள்வி வருது. இல்ல வந்து அவங்ககிட்ட பதில் கிடையாதுங்க. அவங்ககிட்ட பதில் கிடையாது. அவங்க வந்துட்டு உனக்கு எப்படி கார் வந்துச்சு, நீ எப்படி பேசலாம், நீ ஜெயிக்கல, நீ எப்படி பேசலாம்,
ஏன்னா இங்க ஜெயிக்காத எவனும் பேசக்கூடாது, இங்க ஓட்டு போடாத எவனும் பேசக்கூடாது. அதுதான் அவங்களோட கோட்பாடு. ஏன்னா தமிழ்நாட்டை வந்துட்டு அவங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க. இல்ல தமிழ்நாட்டை வந்துட்டு முழுசா அவங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டை முழுசா அவங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க. சோ இங்க வந்துட்டு ஓட்டு போடாத டிவிக்கே ஓட்டு போடாதவனும் டிவிக்கே ஓட்டு போடாதவனும் டிவிக்கோட ஜெயிக்காதவனும் எவனும் பேசக்கூடாது. சவுண்ட் வரதுக்கு தகுதியே இல்லை உங்களுக்கு. சீமான்ற ஒரு ஆளை வந்து சும்மா வந்து விஜய்ன்ற ஒரு ஆளை வந்துட்டு இங்க இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இருக்கப்ப வந்துட்டு சீமான தப்பு இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன், சீமான் என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குறேன். விஜய் என்ன பண்ணாருங்க? விஜய் நிறைய பண்ணிருக்காரு. நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க எல்வின். பைத்தியம் நீ எல்வின் பைத்தியம். கேபி கேபி எல்வின் பைத்தியம் மாதிரி விஜய் என்ன பண்ணாரு கேட்டீங்களா? இந்த 30 வருஷம் மன்ற வாழ்க்கையில அவர் சினிமா வாழ்க்கையில இங்க மக்களுக்கு அடிப்படையில எந்தெந்த தேவையோ அதெல்லாம் பண்ணிருக்காரு. பேரிடர் காலங்கள்ல பல உதவிகள் பண்ணிருக்காரு. சீமான் இந்த தமிழ் மண்ணுக்கு இந்த தமிழர்களுக்கு என்ன பண்ணாரு? சீமான் தமிழ் மக்களுக்காக போராடிட்டு இருந்தார். என்ன போராடினாரு? நீங்க படம் நடிச்சிட்டு இருக்கீங்களா, அவர் போராடிட்டு இருந்தார். என்ன போராட்டம்? அப்புறம் நீ என்ன பண்ணன்னு சொல்லு பாக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணன்னு விஜய் மக்கள் இயக்கம் மூலமா அவங்க ஏதோ ஏகப்பட்டது பண்றாங்க. சரியா? விஜய் மக்கள் இயக்கத்துக்கு மூலமா ஏகப்பட்டது பண்றாங்க. சரியா? டிவிக்கு அது இங்க டாபிக் கிடையாது. அது இங்க டாபிக் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப வந்தது. நான் கேக்குறது, ஏங்க திரும்ப டாபிக்க மாத்துறீங்க? இங்க எல்லாரும் ஏங்க டாபிக்க மாத்துறீங்க? கேபி கார்த்தி நீங்கள் தான். எதுக்கு நீங்க டாபிக்க மாத்திட்டீங்க? நீங்க தான். சரியா? இருங்க, சும்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கேபி கார்த்தி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தகுதி, இந்த தராதாரம், என்ன தகுதி, இந்த வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு, இவ்வளவுக்குள்ள இருக்கணும், இவ்வளவுக்குள்ள வருமானம் இருக்கணும், எல்லா ஸ்கீமையும் பண்றாங்க. சரிங்களா? டிவிகே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து தேவையில்லாத இது 234 வந்து சொன்னது வந்து முத தப்பு. சரிங்களா? அதுல அவங்க வந்து ஒரு பாயிண்ட வச்சிருக்கணும். யாராருக்கெல்லாம் வந்து கார் இருக்கோ அவங்களுக்கு கார் கிடையாது. வேணா வந்து உங்களுக்கு இந்த டிரைவர் பேட்டா சொன்னாங்கல்ல, 75,000 அலவன்ஸ், கார் அலவன்ஸ் பிளஸ் வந்து உதவியாளர் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் 234 எம்எல்ஏவுக்கு. சரிங்களா? காரு இல்லாத வருமானம் வந்து குறைவா இருக்கு பாருங்க, அந்த கிரிட்டீரியா வச்சிருக்கணும். இவங்க பண்ண தப்பு இதான் கான்செப்ட் இந்த இதுல. சரிங்களா? 234 பேருக்கு தூக்கி கொடுத்துட முடியாது, கொடுக்க கூடாது. 1 லட்சம் அந்த ஃபண்டு கொடுக்குறாங்களா, ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்களா, அது ஓகே போதுங்களா? இதுதான் டாபிக். இதுல வந்து அவங்க கார் வச்சிருக்காங்க, இவங்க கார் வச்சிருக்காங்க கதை கிடையாது. வேற இவங்க இப்ப திரும்ப என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அந்த இது வந்து இங்க பேச்சு கிடையாது. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம், வேணாங்கிறவங்க எழுதி கொடுத்துக்கலாங்கிறது இது பேச்சு கிடையாது. அப்படின்னா ஒரு பொது ஸ்கீமை விட்டு வந்து மக்களுக்கு பொது ஸ்கீம் வந்து ஃபுல்லா விடுங்க 1000 ரூபாய்க்கு. வேணுங்கிறவங்க எல்லாருக்கும் 1000 ரூபா வேணுங்கிறவங்க அப்படின்னு இது பண்ணாங்களே, எல்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த முட்டு கொடுக்கூடாது. சரிங்களா? அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. இப்போ சிஎம் பழைய இவரே பாத்தீங்கன்னா ஸ்டாலினே பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் கையில இருக்கிறாங்க. அவர் பேர்ல கார் இருக்காது. யாரு கிட்ட கார் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க. யார் யார் வாங்குறாங்க, யார் யார் வாங்க மாட்டாங்க. அப்படி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுப்பீங்க? யார் யாரு கார் இருக்குன்னு எப்படி தெரியும்? எல்லா சொத்தும் எடுத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கணும். எம்எல்ஏக்களை வளைச்சு போட்டு இது மூலமா ஆட்சி ரன் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. இப்போ பாமக எம்எல்ஏக்களுக்கும் விசிக எம்எல்ஏக்கள் மட்டும் காசு கொடுத்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, எம்எல்ஏக்களை பேரம் பேசுறாங்க, குதிரை பேரம் பேசுறதுக்கு இது ஒரு வழி, கார் கொடுத்து மடக்க பாக்குறாங்கன்னு இருப்பீங்க. நீங்க இப்ப எல்லாருக்குமே தெரியும் யார் யார்கிட்ட கார் இருக்கு, யார் யார் பொருளாதாரத்துல நல்லா இருக்காங்கன்ட்டு. இப்ப கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்க நமக்கே தெரிஞ்சிடும், ஏன் இவன் வந்து இவ்வளவு காசு வச்சுட்டு கார் வேணும்னு கேக்குறான்ட்டு. அது மக்கள் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாஸ் பண்ண முடியும். யார் யாருக்கெல்லாம் கார் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், வேணாங்கிறவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிய போகுது. இவ்வளவு சொத்து வச்சுட்டு நீங்க அதாவது டெக்ளேர் பண்ணிருக்காங்கல்ல, டெக்ளேர் பண்ணிருக்காங்க சட்டமன்றத்துல எனக்கு கார் நாளைக்கு கொடுக்கும் போது இப்ப முத ஆளா போய் நினைப்பானுங்களா, அப்படி பண்ண கூடாதுன்றான். அப்படி இப்படி பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து சொல்றாங்களே எனக்கு கார் வேணா எல்லாமே சொல்றாங்க. இல்ல சார், சப்போஸ் அப்படி பண்ண என்ன பண்ண முடியும்?
அப்படி பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லங்க அத அந்த கேள்வி கேட்க முடியுமா? எம்எல்ஏ தெரியும் பல லட்சம் இல்ல கேள்வி செலவு கேட்க முடியுமா? தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? யாக்கூப் என்ன இந்த இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணது அஃபிடவிட்ல தப்பு. ஸ்டாலின் சரிங்களா? கார் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காரா யாக்கூப்? என்னதுங்க? எலெக்ஷன் அஃபிடவிட் இது பண்ணார் இல்லையா, அதுல ஸ்டாலின் வந்து கார் இருக்குன்னு இல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரா? சொல்றதை கேளுங்க. இத பாருங்க, திமுக நான் கேக்குற எத்தனை கேள்விக்கு பதில் எம்எல்ஏ அவ்வளவுதான். கேட்கிற அவர் கேள்விக்கு பதில் மென்ஷன் யாக்கோ. பண்ணியிருந்தாரா சொல்லுங்க. இல்லையா? 40 இல்லங்க, இல்ல அந்த கார் 40 இருக்குன்னு கோடி ஸ்டாலின் ஏன் மென்ஷன் அந்த பண்ணல? 40 அந்த ஆனா 40 இன்னும் ஒரே ஒரு கோடிக்கு விஷயம், வந்து ஒரே ஒரு விஷயம், பாண்டு ஒரே ஒரு போறாங்க, விஷயம். அவ்வளவுதான் அவரு முடிஞ்சிருச்சு. பேர்ல ஒன்னே கார் மட்டும் இல்ல, சொல்லிக்கிறேன். அதனால அவர் மென்ஷன் பண்ணல. இதுல என்ன பிரச்சனை? கேபி இத பாரு, இதுக்கு தான் நான் சொல்றது, டீயை விட கப்பு சூடா இருக்குன்னு. கொஞ்ச நேரம் கம்முனு இரு. டீ கிட்ட போய் பாண்டியன் கேள்வி கேட்டா டீ தான் பதில் சொல்லணும். பாண்டியன் லிமிட் இன்னும் யுவர் வேர்ட்ஸ், லிமிட் என்ன யுவர் என்ன வேர்ட்ஸ், வேர்ட் லிமிட்? லிமிட் யுவர் திமுக வேர்ட்ஸ். காரன் கேள்வி அதர் கேட்டா தன் நாம் தட் தமிழகாரன் யூ கோச்சு வில் வருது, பி நாம் தமிழகாரன் ஸ்க்ரூட் கேள்வி லைக் கேட்டா திமுக எனிதிங். காரன் கோச்சு வருது. எனக்கு லிமிட் புரியலையே. யுவர் வேர்ட்ஸ். கார் இல்ல என்னன்னு யாருனாலும் கேட்டா அவர் பதில் சொல்ல போறாரு. இவருக்கு இல்ல வாயில இல்ல நான் இவர்கிட்ட யாருனாலும் மாப்பிள்ளை பேர் கேட்டேன் பதில் சொன்னாரா? மாப்பிள்ளை பேர் கேட்டேன் பதில் சொன்னாரா? இல்ல இல்ல பாண்டியன் மாப்பிள்ளை பேர் மூடிட்டு நான் உட்காரு. சொல்றேன். பாண்டியன் மூடிட்டு உட்காரு. நீ மூட்டை பாண்டி உட்கார அவர் முதல்ல மாப்பிள்ளை பேசிருக்கிறது அங்க, உனக்கு நீ எதுக்கு எதுக்குயா? குறுக்க வரேன்னு கேக்குறேன். மாப்பிள்ளை பேரை அவர் போயிட்டு பாண்டி அவரோட மாப்பிள்ளை வாயில பேர் தான் அண்ணே, சொல்ல பாண்டியா? மாட்டேன். சரி ஓகே. மா குட் நைட். பாய். நாளைக்கு பார்ப்போம்.